நாச்சியார் திருமொழின்னு சொல்லப்படுகிற 143 பாசுரங்கள். அதனாலதான் பாடவல்ல நாச்சியார் அப்படின்னு சொல்லுகிறோம். சூடி கொடுத்த சுடர்குடி அப்படின்னு மற்றொரு திருநாமம் சொல்லமோ இல்லையோ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள். ரொம்ப இசையாக அந்த பாசுரங்களை சேவிக்கிற போதே அத பாட்டுன்னு சொல்ல மாட்டோம். பாஸ்வரங்கள். பா அப்படின்னா தமிழ்ல சொல்லப்பட்டதான செய்யுள் சுரங்கள். அது சுரத்தோடு சேவிக்கப்பட வேணும். அதனாலதான் பாசுரங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பாடி கொடுத்தபடியினாலே பாடவல்ல நாச்சியார் 2 பிரபந்தங்களை பாடி கொடுத்தாள். சூடி கொடுத்த சுடர்குடி என்றால் என்ன சூடி கொடுத்தாள்? பெரியாழ்வாரோ அவர் வடபெருங்கோயிலுடையானுக்கு புஷ்ப கைங்கரியத்தை பண்ணி கொண்டு வந்தார். பெருமாளுக்கு நிச்சலும் புஷ்பம் சேர்க்கணும். பெருமாளுக்கு ஒரு தீபம் சேர்க்க வேண்டும். யாருக்கு? ஓ, எங்களுக்கா? சரி சரி. சூடி கொடுத்த சுடர்குடி அப்படின்னு சொன்னால் பெருமாளுக்கே புஷ்பங்களை சாத்தி அந்த புஷ்பத்தை பெருமாளுக்கு சாத்துறதுக்கு முன்னாடி தான் சாத்தி கொண்டாள். ஏன்னா கண்ணனைத்தான் போய் சேர வேண்டும் அப்படின்னு அவளுக்கு ஆசை வந்துடுத்து. அவ இருந்ததோ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. இவர் பெருமாளுக்கு நிச்சயம் கொண்டு போய் தோட்டத்திலேருந்து புஷ்பத்தெல்லாம் கொண்டு வந்து அதை எடுத்து சுத்தம் பண்ணி அதை தொடுத்து அதை பெருமாளுக்கு போய் சாத்துவார் பெரியாழ்வார். இதுதான் அவர் பண்ண கைங்கரியம். கைங்கரியம்னா தொண்டு, இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு. அப்ப அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருந்தார் பெரியாழ்வார். கொண்டு வந்து பெருமாளுக்கு எல்லாத்தையும் புஷ்பத்தெல்லாம் கட்டி கொண்டு வந்து வச்சிருப்பான். வச்சுட்டு கொண்டு போய் சந்நிதியில சாத்தனம்ங்கிறதுக்காக வச்சிருக்கிற போது ஆண்டாள் என்ன பண்ணா, கண்ணனைத்தானே கல்யாணம் பண்ணிக்கணும். ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் நமக்கு இப்ப ஆய்ப்பாடி. அந்த வடபெருங்கோயில் இருக்கே அதுதான் ஆய்ப்பாடி. அந்த நந்தகோபனுடைய திருமாளிகை உள்ள படுத்துட்டு இருக்கிற பெருமாள் தான் கண்ணன். தன்னையே ஒரு இடைச்சியாக தானே நினைச்சுட்டான். அதுக்கு பேர் அனுகாரம். நேத்திக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், பாவனா பிரகர்ஷம்னு சொன்னேன். அனுகாரம்னா தான் அதாகவே நினைத்து கொண்டு வாழ்வது, அனுகாரம் பண்ணுவது அப்படின்னு பேரு. இப்ப அதை நினைச்சுட்டு இருக்கா, கண்ணனாவே நினைச்சுட்டு இருக்கா, ஆய்ப்பாடியாவே நினைச்சுட்டு இருக்கோம். அப்ப இப்படி தன்னை ஒரு இடைச்சியாகவே நினைத்து கொண்டாள். கூட இருக்கிற சிறுமிகளை எல்லாரையும் தோழிகள், இடைச்சி தோழிகளாக நினைத்து கொண்டாள். நினைச்சுட்டு அவ அனுகாரம் பண்றா, பெருமாளை போய் சேரணும் அப்படின்னு. அப்ப அந்த கண்ணனை போய் சேரணும்னு சொன்னா கண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையோ. ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா நம்ம எவ்வளவு விஷயங்களை பண்றோம். அவளிடத்துல இருந்து நான் அபிப்பிராயத்தை பெற வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் எத்தனை காரியங்கள் நம்ம பண்றோம் லோகத்துல மக்களுக்கு. பெருமாளுக்கு பிடிச்சவனா நான் இருக்கணும்னு நினைச்சு பார்த்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமும் இல்லையோ. ஏன்னா ரொம்ப உயர்ந்தவன். பெருமாளுக்கு நான் பிடிச்சவனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கஷ்டமானா லோகத்துல நமக்கு அது கஷ்டமா இருக்கும். ஆனா பெருமாள் அவ்வளவு கஷ்டப்படுத்த போறாரான்னா ரொம்ப சுலபம். பெருமாளோ ரொம்ப எளிமையானவன். அவனுக்கு ஒரு புஷ்பம், ஒரு விளக்கு, ஒரு தூபம், ஒரு தீபம், ஒரு சந்தனம், இவ்வளவுதான். நம்மளை போல நமக்கு விருந்துக்கு கூப்பிட்டா நம்ம எத்தனை பண்ண வேண்டியிருக்கு. நமக்கு சாப்பாடுன்னு சொன்னோம்னா கல்யாணத்துக்கு எங்கேயோ போனோம் வந்தோம் அப்படின்னாக்கா அதுல அங்க உப்பு கொஞ்சம் குறைச்சலா இருக்கு, இங்க கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் குறைச்சலா இருக்கு, இதுல சரியாவே இல்லை, இதுல வேகவே இல்லை அப்படின்னு எத்தனை சொல்றோம் நம்ம. ஆனா பெருமாள் அதெல்லாம் ஏதாவது சொல்ல போறாரான்னா, நீ எதை கொடுக்குறியோ அதை ரொம்ப பரமபோக்கியமா அதை ஏத்துக்கிறாரு. அப்ப பகவானுக்கு இருக்கக்கூடிய நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பெருமாள் ரொம்ப கட்டமானவர், அவரை போய் சேர்றது ரொம்ப கட்டம்னு நினைச்சுட்டு இருக்கோம். அவரை சேர்றது ரொம்ப சுலபம். பத்திரம், புஷ்பம்,
பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹான்னு கண்ணன் பகவத்கீதையிலே தானே சொல்றான். என்னை பூஜை பண்றதுங்கிறது ரொம்ப சுலபம் அர்ஜுனா. ஒரு இலை கொடு, பத்திரம், புஷ்பம், கொஞ்சம் புஷ்ப சேரு, பழம், ஏதோ ஒரு பழம் சேரு, தோயம், கொஞ்சம் தீர்த்தம் கொடு, அவ்வளவுதான். இதுக்கு மேல பெருசா போய் பெரிய நாம் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லுவாளனா, உள்ளன்போடு எனக்கு வந்து சேரு சேத்தா அதுதான் பக்தி அப்படின்னு சொல்றார். ஆக இப்ப கண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாளோ இல்லையோ, தான் என்ன பண்றா, பெருமாளுக்கு சாத்த வேண்டியதான புஷ்பத்தை தான் எடுத்து சாத்திக்கிறான். சாத்திட்டு கணத்துல போய் பார்க்கறான், நான் பெருமாளுக்கு கண்ணனுக்கு பிடித்தவளாக நான் இருப்பேனா, அழகா இருக்கேனா, பெருமாளுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கண்ணனுக்கு நான் உகந்தவளாக இருக்க வேண்டுமே அப்படிங்கிறதுக்காக அந்த புஷ்பத்தை தான் சாத்தி விட்டான். இது நிச்சலும் நடந்துருக்கு, நிச்சயப்படியே பண்ணிட்டு இருக்காவோ. பெரியாழ்வாருக்கு தெரியல. அவர் போயிட்டு வரும்போது இவ கேட்டு வச்சுடுறான். அதுக்கப்புறம் தான் போய் பெரிய பெருமாள் வடபெருங்கோயிலுடையானுக்கு போய் சாத்துறாருவர். இவருக்கு தெரியாது இந்த பெண் பிள்ளை சாத்தின்னு இருக்குதுன்னு தெரியாது. ஒரு நாள் இவ சாத்தின்ற அழகு பார்த்துட்டு இருக்கிறச்சவே பெரிய ஆழ்வார் திடீர்னு உள்ள வந்துட்டார். அன்னைக்கு கொஞ்சம் சுருக்கமா வந்துட்டார். வந்த உடனே, பெண்ணே குழந்தை என்ன காரியம் பண்ணிவிட்டே நீ, பெருமாளுக்கு சாத்துறது போய் நம்ம சாத்திக்கலாமா, பெருமாளுக்கு தானே முதல்ல சாத்தணும், அதை விட்டுட்டு நீ சாத்திட்டு எவ்வளவு பெரிய அபசாரத்தை பண்ணினாய், எவ்வளவு ஒரு விஷயம் இப்படி பண்ணவாளா அப்படின்னு கொஞ்சம் கடிச்சுட்டார். இந்த குழந்தைய போய் சொல்லி என்ன பண்றது அப்படின்னுட்டு அன்னைக்கு பெருமாளுக்கு புஷ்பமே சாத்தவே இல்லை, போவே இல்லை. சந்நிதிக்கே போகாம அவர் மாட்டுக்கு பேசாம சாப்பிடவே இல்லை. ரொம்ப வருத்தம். ஏன்னா பரம பக்தனாக இருக்கின்றபடினாலே பெருமாளுக்கு சாத்தாம. ஏன்னா நமக்கெல்லாம் ஏகாதசியோ, மற்ற நாள் வைகுண்ட ஏகாதசியோ, கைசிக ஏகாதசியோ, இதெல்லாம் நமக்கு ஏகாதசி உபவாசம்னு தனியா இருந்தாலுமே கூட சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுட்டு இருக்கோம். அன்னைக்கெல்லாம் அரிசி அப்படின்னு சமைத்து உண்பது கூடாது. இன்னைக்கு ஏகாதசின்னு இருக்கோம் இல்லையா, அன்னைக்கு அரிசி சமைத்து உண்பதுங்கிறது கூடவே கூடாது. அப்படின்னு பார்த்தோம்னா ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடவே கூடாது, தீர்த்தமே சாப்பிடக்கூடாது. இருக்கணும்னா அப்படித்தான் இருக்கணும், தீர்த்தமே, நிர்ஜலம்னு சொல்லுவா, தீர்த்தமே சாப்பிடக்கூடாது. அது ஏதோ ஒரே ஒரு தளம், இந்த துளசியில இருக்கக்கூடிய 2 தளத்தை வேணா வாயில போட்டுக்கலாம், அவ்வளவுதான் பண்ணலாம். அப்படி இருக்கிற போது ஆனா சந்நிதிக்கு போகும்போது பிரசாதம் கொடுப்பா, இன்னைக்கு ஏகாதசி நான் சாப்பிட மாட்டேன்னு அப்படி சொல்லக்கூடாது. சந்நிதியில போனோம்னா பிரசாதமா கொஞ்சமா வாங்கி அதை ஸ்வீகரித்துக் கொள்ளலாம், எடுத்துக்கலாம். எதுக்காக சொல்ல, அவர் அன்னைக்கு சாப்பிடவே இல்லை. அந்த ஏகாதசியோ வேற எதுவுமோ நமக்கு உபவாசமோ பட்டினியோ கிடையாதான். ஆழ்வார் சொல்றார், எனக்கு பெருமாளுக்கு ஒரு நாள் நான் பூஜை பண்ணது பத்தியா, அன்னைக்கு தான் எனக்கு ஏகாதசி, மற்ற நாள் ஏகாதசி இல்லை. பெருமாளுக்கு என்று ஒரு நாள் நான் பூஜை செய்யாமல், புனஸ்காரம் பண்ணாமல், புஷ்பத்தை சேர்க்காமல், தீர்த்தத்தை கொடுக்காமல், படத்தை கொடுக்காமல், புஷ்பத்தை சேர்க்காமல் இருக்கேனோ அன்னைக்குத்தான் எனக்கு ஏகாதசி பட்டினி அப்படின்னார். அன்று எனக்கு அவை பட்டினி நாளே அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார், பெரியாழ்வார். அப்படி பெருமாளுக்கு பண்றது ரொம்ப சுலபம். அப்ப அவர் என்ன பண்ணார், இதை பார்த்துட்டு ரொம்ப கட்டமா போயிடுது, போய் படுத்துனுட்டார். சாப்பிடவே இல்லை, பெருமாளுக்கே பண்ணவே இல்லையே அப்படின்னு படுத்துட்டார். படுத்துனுட்டா கனவுல அப்பதான் பெருமாள் வந்தார். ஆழ்வீர் ஏன் வரவே இல்லை, இன்னைக்கு ஏன் புஷ்பச்சயத்தை வரவே இல்லையே அப்படின்னு ஆழ்வாரை பார்த்து பெருமாள் கேட்க, அப்பதான் சொல்றான், என் பெண் பிள்ளை இந்த மாதிரி பண்ணிட்டான்னு. உடனே அவ வேறாருமல்ல பூமாதேவிதான் அவதரித்தாள் அப்படின்னு சொல்லி அவ சாத்தின்ற புஷ்பத்தை தான் கொண்டு வந்து எனக்கு சேர்க்கணும்னா. இப்ப இவ்வளவு நாளாவது தெரியாம சாத்திட்டு இருந்தார், இனிமே தெரிஞ்சே சாத்தணும். ஆண்டாளே முதல்ல நீ சாதிக்கோ, அதுக்கப்புறம் தான் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கிறதா, அப்புறம் தான் அவ சாதிக்க போறாராம் அப்படின்னு சொன்னதுனாலதான் சூடி கொடுத்த சுடர்குடி அப்படின்னு பேர் அவளுக்கு. சூடி கொடுத்த சுடர்குடின்னு அவளுக்கு திருநாமம் ஏற்பட்டது. இப்போ அந்த சூடி கொடுத்த சுடர்கடி பூமாதேவியாக அவதாரம் பண்ணியிருக்காள்னு பார்த்தோம். இதைத்தான் மணவாள மாமுனிகள் அப்படின்னு இன்றைக்கு ஒரு 750 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுவாமி இருந்தார். 1371, நம்ம இன்னைக்கு இருக்கிறது 2124 இருக்கோம். 1371 முன்னாடி கணக்கு போட்டுக்கணும். அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுவாமி இருந்தார். ராமானுஷருடைய புனர் அவதாரம்னு சொல்லப்படுகிற மகனீயர், ஆதிசேஷனுடைய அவதாரமாகவே அவதாரம் பண்ணியிருந்தார். அவர் சொல்றார் தன்னுடைய பிரபந்தத்திலே,
இன்னோ திருவாடிப்பூரம். இன்னைக்குதான் திருவாடிப்பூரம்னா, இன்னைக்கு திருவாடிப்பூரமா, நேத்திக்காச்சும் திருவாதிரை புனர்பூசம். அப்ப இன்னோ திருவாடிப்பூரம்னு ஒரு பாசுரத்தை சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டாள் அவதாரம் பண்ணதான திருநட்சத்திரம் திருவாடிப்பூரம், இன்றோ திருவாடிப்பூரம். சரி, ஆண்டாள் ஆருக்காக அவதாரம் பண்ணாள்? எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். நமக்காக அவதாரம் பண்ணியிருக்கான்னா, நமக்காக என்னத்துக்கு அவதாரம் பண்ணோம்? ஏன்னா வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து. குன்றாத வாழ்வு, இங்க இருக்கக்கூடிய வாழ்ச்சியெல்லாம் குன்றக்கூடிய வாழ்வு. குன்னுகிறது இது. நமக்கே ஆச்சு பிறந்தோம்னு சொன்னோம்னா, ஒரு வருஷம் ஆச்சுன்னா ஆச்சு, ஒரு வயசு குழந்தை ஆயிடுத்து, ஆயுஷோமம் பண்ணணும் அப்படின்னு பெருமையா பண்ணுவோம். அதுக்கப்புறம் 2 வயசு ஆச்சு, 3 வயசு ஆச்சு, 4 வயசு ஆச்சு, 5 ஆச்சு, ஓட ஆரம்பிச்சது, 7 ஆச்சு, பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சு, அப்படி போயிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தோம்னா 21 வயசு, அப்புறம் பார்த்தோம்னா 25 வயசு கல்யாணம் பண்ண வேண்டியதான் அப்படின்னு விடுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு குழந்தை பிறகுது, அது பெருசா போகுது. இப்படி போயிட்டே இருந்தா நாள் திங்கள் ஆண்டாண்டு ஊழின்னு சொல்லி அப்படியே நாளெல்லாம் போயிட்டே இருந்ததுன்னா, கூட போக 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 எல்லாருக்கும் ஒண்ணு மட்டும் தெரிய மாட்டேங்கிறது. என்ன பண்ண மாட்டேங்கிறா? எல்லாரும் பிறந்த நாள் அப்படின்னு ரொம்ப விமரிசையா கொண்டாடுவோம். ஆனா நமக்கு இது பின்பக்கத்துல நமக்கு அது ஓடுமான்னா தெரியாது. இந்த குழந்தையினுடைய வாழ்க்கையிலே 1 வருட ஆண்டு காலம் குறைஞ்சு போச்சுன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா கொண்டாடுவோமா? 1 வருஷம் குறைஞ்சு போச்சே, ஆயுசுல 1 வருஷம் குறைஞ்சு போச்சு. அது நம்ம என்ன, அது தெரியாம இன்னைக்கு நான் பிறந்த நாள், இன்னைக்கு நான் பிறந்த நாள்னா பிறந்ததுக்காக என்ன பண்ணோம்? நம்ம எதாவது பண்ணிட்டோமா அப்படின்னா, உண்மையாவே அந்த குழந்தை நன்னா பண்ணிருந்ததுன்னு சொன்னா அவ அம்மா அப்பா தான் அதை கொண்டாடணும் இல்லையா? அவளே கொண்டாடிப்பாளா? அவ அம்மா அப்பா இந்த குழந்தை உண்மையாலுமே நல்ல குழந்தையா, இல்ல ஒரு பக்தனா, இல்ல ஒரு தேசத்தொண்டு பண்றதா, எப்படியே இருக்கட்டுமே, ஆனா அவரவர்கள் தாய் தோப்பன் கொண்டாட வேணும், உலகம் கொண்டாட வேணுமே தவிர நம்மளே கொண்டாடிக்கலாமான்னா கூடாது. ஆஹா, அப்படி இது இங்க இருக்கக்கூடிய வாழ்ச்சிங்கிறது குன்றக்கூடிய வாழ்ச்சி. அதனால புண்ணாத வாழ்வு எங்க இருக்குன்னா பரவதத்துல இருக்கு. பரவதம்ங்கிறது எங்க இருக்கு? தெரியாது சுவாமி. தெரியாத ஒண்ணுக்காக இத்தனை பாடுபடுறோம் எல்லாரும் அப்படின்னம்னா, தெரியாத ஒன்றுன்னா இல்லேன்னு இல்லையே, இருக்கே. எங்க இருக்கு? அங்க போனா என்ன ஆகும் அப்படின்னா, பிறவி என்பது கிடையாது, திரும்பவும் பிறவி என்பது கிடையாது. ஜரை, மூப்பு, மரணம், பசி, தாகம், தூக்கம், கண்ணிமை, இதெல்லாம் எதுவுமே இல்லாத இருக்கக்கூடிய இடம் தான் பரமபதம், ஸ்ரீவைகுண்டம்னு பேர். அங்கதான் எம்பெருமான் பெருமாள் பரமபதநாதனாக, வாசுதேவனாக, பரவாசுதேவனாக பெருமாள் அங்கதான் எழுந்துள்ளிருக்கார். அதனால அபகத பாப்மா விமுர்த்திஹு விஜரஹா விஷோகா விஜிகித்சா அபிபாசகா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பகான்னு இப்ப அடியன் தமிழ்ல சொன்னது பூரா இப்ப இங்க சொல்லிட்டு இருக்கு. அப்ப ஜரை என்பது கிடையாது, மரணம் என்பது கிடையாது, தூக்கம் என்பது கிடையாது, பசி என்பது கிடையாது, தாகம் என்பது கிடையாது. நினைச்சா நடந்துடும், காரியம் நடந்துடும். அப்படி இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு இடம் தான் குன்றாத வாழ்வு. இங்க இருக்கக்கூடிய வாழ்ச்சியெல்லாம் குன்றக்கூடிய வாழ்வு. ஏன்னா அப்படி போயிட்டே இருக்கும் இல்லையோ, இருக்குன்னு சொல்றோம், பிறந்ததுன்னு சொல்றோம், வளர்றதுன்னு சொல்றோம், பரிணாமமாகிறதுன்னு சொல்றோம், பெருசாகிறதுன்னு சொல்றோம், ஜர வந்துருதுன்னு சொல்றோம், படுத்துட்டு இருக்காருன்னு சொல்றோம், போயிட்டாருன்னு சொல்றோம். முடிஞ்சு போச்சா? இந்த 6 பாவங்களும் அஸ்தி, ஜாயதே, பரிணமதே, விவர்யதே, விபக்ஷியதே, வினஷதின்னு 6 விகாரங்கள். இந்த மாறுதலுக்கு உட்பட்டு தான் இந்த உலகத்துல எல்லா வஸ்துக்குமே உண்டு. ஒரு செடியாகட்டும், கொடியாகட்டும், விலங்காகட்டும், மனுஷனாகட்டும், ஆறா இருந்தாலும் ஜடப்பொருள்களை தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் இது உண்டு, எல்லாமே உண்டு. அப்ப இங்க இருக்கக்கூடிய வாழ்வெல்லாம் குன்றக்கூடிய வாழ்வு. ஆனா அங்க இருக்கக்கூடிய வாழ்வோ குன்றாத வாழ்வு. அங்கிருந்து பூமானாச்சியாராக இருந்தவள் கீழே வந்து அவதாரம் பண்ணாளேன்னா எதுக்காகனா, நாமெல்லாம் நல்ல கதி அடைய வேண்டும். ஏன்னா பெறத்தியார் நன்னா வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்க முடியும்? அதாவது ஒரு பிரத்யுபகாரம் எதிர்பார்க்காம, வேற ஒரு காரியத்தை எதிர்பார்க்காம நான் ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும்னா அது கொஞ்சம் குறைச்சல் தான். ஏன்னா ஒருத்தருக்கு யாருக்குமே அடிய ஒன்று சொல்றேன் அப்படின்னம்னா 6 மாசத்துக்கு அப்புறம் அவர்கிட்டேருந்து இந்த காரியம் ஆகணும், அதுக்காக தான் இந்த காரியத்தை நீ பண்றேன் தெரியுமோ, சும்மா ஒன்றும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்மளே சொல்லிப்போம். அப்ப
ஒருத்தருட்டேந்து ஒரு உபகாரத்தை எதிர்பார்த்து நாம் பண்ண தொடங்குகிறோமே தவிர நம்மளா பண்றது, அது பேரு பிரயோஜனம் இல்லாமல் பண்ணக்கூடிய காரியம்ங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனா ஆண்டாள் பண்ணது, அவன் இங்க வந்து அவதாரம் பண்ணி என்ன ஆகணும்? இந்த கட்டத்துல இங்க வந்து இருக்கணுமா, இங்க வந்து திண்டாடணுமா? பண்ணவே வேண்டாம். ஆனா வந்தாள் எதுக்காகனா, எமக்காக வன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள், நமக்காக வந்து பிறந்தான். எதுக்காக? நம்ம எல்லாரும் நல்ல கதி பண்ணணும், பெருமாளை பூஜிக்க வேண்டும், அவனை தொழ வேண்டும், அவனுக்காக வந்தனம் தாசியம் அர்ச்சனம் எல்லாம் பண்ணணும். பண்ணுனா எம்பெருமானை போய் சேரலாம்ங்கிறது. அதுக்குதான் உஜ்ஜீவனம்னு நேத்திக்கே ஒரு வார்த்தை சொன்னேன். அதுதான் உய்யுமாறு எண்ணி, உய்யுமாறு நாமெல்லாம் உஜ்ஜீவிக்கும்படியாக ஆண்டாள் வந்து இங்க அவதாரம் பண்ணி நமக்காக உபதேசம் பண்ணினாள். வேதம் அனைத்துக்கும் வித்துதான் இந்த திருப்பாவை. வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதனுடைய அர்த்தங்கள், ஸ்ருதி என்ன, ஸ்மிருதி என்ன, இதிகாச புராணங்கள் என்ன, அதுல சொல்லப்பட்ட அர்த்தங்களைத்தான் ஆண்டாள் தமிழா பாவை பாவை அப்படின்னு ஒரு பொம்மையை வைத்து கொண்டு பூசிக்கும்படியா. எதுக்காக? கண்ணனை போய் சேரணும், கண்ணனை அடைய வேணும். அதுக்காக பண்ண நோன்புதான் திருப்பாவைங்கிற நோன்பு. அந்த நோன்புலதான் நம்ம இப்ப 30 பாசுரங்களை சேவிக்கணும். முதல்ல நேத்திக்கு பார்த்தது நாராயணனே நமக்கே பறை தருவான்ங்கிற பாசுரம். நாராயணன் தான் நமக்குத்தான் பறை தர வேண்டும், பிராப்தத்தை கொடுக்க வேண்டும்னு சொன்னது நேத்திக்கு. இன்னைக்கு ஏன்னா முதல்ல பரமபத நாராயணன்னா ஆறு, அவர் தான் பரமபதத்தில் இருக்கிறார், ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கார். அவர் தான், அவருக்கு தான் வாசுதேவன் பேரு. வாசுதேவன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எல்லா இடத்துலையும் இருக்கிறவர் அர்த்தம். சர்வத்திர வசதி இதி வாசுகு, எல்லா இடத்துல சர்வத்திர வசதி, எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கக்கூடியவர் வாசுதேவன். சரி, இன்னொன்னு சொல்லலாம், வசுதேவருக்கு பிறந்ததுனால கட்டாவதாரத்துல வாசுதேவன் பேரு. பொதுவா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் வசுதேவன் இருக்காரு இல்லையா, அவருக்கு பிள்ளையா பிறந்ததுனால வாசு ஒண்ணு. இன்னொன்னு முக்கியமா சொல்லணும்னா எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கின்றபடியினாலே வாசுதேவன் அப்படின்னு பேரு. பரவாசுதேவன்னா பரமபதத்தில் இருக்கக்கூடிய வாசுதேவன், அங்கதான் இருக்கார் பெருமாள். அவனைத்தான் நாராயணன் அப்படின்னு சொல்றோம். நாராயணன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நாரங்களுக்கு அயனம் அப்படின்னு அர்த்தம். நாரங்கள்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன். சரி, உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிறது அப்படின்னா மண்ணு கூடதான் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அது மோட்சம் கொடுக்குமா அப்படின்னா அது எளிமை உண்டு, ஆனா மேன்மை என்பது கிடையாது. ஆனா நாராயணன்கிறவர் எல்லாத்துலயும் இருக்கார். அதே போல எல்லாத்துலயும் இருக்காருன்னா ஒரு இடத்துல மட்டும் அப்படி வியாபிச்சிருக்காருன்னா ஒவ்வொரு வஸ்துவுக்குள்ளும் எம்பெருமான் உள்ளான். அதனாலதான் 2 விஷயமா சொல்லுவோம், நாராயணனே நாராயணனே நமக்கே பறை தருவான், அவர் தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னு சொன்னோம் போன பாசத்துல. அது பரமதம். பெருமாளுக்கு 5 நிலைகள் உண்டு. பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு 5 நிலைகள் உண்டு. அதுல நமக்கு இருக்கிற பிராப்தம் என்ன தெரியுமா? நம்ம கண்கொண்டு சேவிக்கும்படியாக ஒரு சிலா வடிவமா எம்பெருமான் இருக்காரோ இல்லையோ. நம்ம எத்தனை இடத்துக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போறோம், ஸ்ரீரங்கத்துக்கு போனா சயனத்துல பெருமாள் படுத்துட்டு இருக்கிற பெருமாளை சேவிக்கிறோம். அவர் ஆறு, அவருக்கு என்ன தெரியுமா திருநாமா? திருவரங்கத்துல இருக்கிறதுனால ரங்கநாதன் பேரு. ஆனா அவருக்கு முக்கியமா சொல்லணும்னா அவருக்கு நாராயணன்கிற திருநாமம். இது வால்மீகி ராமாயணத்துல சொல்லியிருக்காரு. அவருக்கு திருநாமம் ஜெகநாதன் அப்படின்னு 2 பேர் தான் அவருக்கு. ஆனா ஸ்ரீரங்கத்துல வந்து சயனித்து கொண்டிருக்கின்றபடினால, ஸ்ரீரங்கம்ங்கிறது என்னன்னா தாயார் ரங்கநாச்சி தாயாருக்கு நிருத்த ஸ்தானம், ஆடக்கூடிய இடமாக இருக்கின்றபடினாலே ரங்கநாதன் அப்படிங்கிற திருநாமம். இல்லைன்னா அவருக்கு என்ன பேருனா ஜெகநாதன் நாராயணன் அப்படிங்கிற திருநாமம் தான் அவருக்கு உண்டு. பர்வதத்தில் இருக்கக்கூடிய நாராயணன் அதுக்கப்புறம் என்ன பண்றா, தன்னைத்தானே கீழே இறக்கிக்கிறார். திருப்பார்கடல்னு ஒரு இடத்துக்கு வரார். அந்த திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தான் வியூக வாசுதேவன். வியூகம்னா தன்னைத்தானே வகுத்து கொள்ளுவது, தன்னைத்தானே கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறது, அதுக்கு வியூக வாசுதேவன் பேரு. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்துக்குள்ளும் பகவான் இருக்காரோ இல்லையோ, நெஞ்சார சொல்றேன் மனசார சொல்றேன் அப்படின்னு இப்படி கையை வச்சுப்போம். கை வச்சுன்னு நெஞ்சார சொல்றேன் மனசார சொல்றேன் ரொம்ப உண்மையா சொல்றேன் பாரு, நெஞ்சில கை வச்சு சொல்றேன் அப்படின்லாம் எப்படி சொல்லுவோம் ஒருத்தர் நம்பர் வைக்கிறதுக்காக, இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையோ. அப்ப நெஞ்சுன்னு சொல்றமே என்னதுக்காக? பகவான் இங்கே உறைந்து கிடக்கிறார். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பகவான் உள்ளுக்குள்ள இருக்காரோ இல்லையோ, அவரைத்தான் அந்தர்யாமி, உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால அந்தர் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான். ஆனா நம்மளால சேவிக்க முடியாது, உள்ளுக்குள்ள தானே இருக்கு.
அப்ப அது ஒரு நிலை. 4வது நிலை, அவதாரங்களை எம்பெருமான் பண்ணுகிறான். நிறைய அவதாரங்கள் பண்றார். ஒண்ணுதான் பண்ணாரா? நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்? தசாவதாரம், 10 அவதாரங்கள் பெருமாள் பண்ணார். அதுக்காக நிறைய நாடகங்கள்லாம் அவர் எடுத்துடுறான். இது அது சொன்னாதான் நமக்கு தெரியுமா அப்படின்னா நமக்கே ஏற்கனவே தெரியுமோ இல்லையோ. ஆனா அதுக்கு ஒரு பேரை வச்சு எடுத்துடுறான். என்ன மட்டுமானும் பெருமாள் அவதாரத்தை வச்சு எடுத்தாலேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அப்ப அதுக்கு என்ன சொல்றான்னா, அவன் பெருமாள் பல அவதாரங்களை எடுத்தான். அதைத்தான் சொல்லும்போது உபனிஷத் வாக்கியமே சொல்லுது, அஜாயமானஹா பகுதா விஜாயத்தேன்னு ஒரு சாஸ்திரத்துல உபனிஷத் வாக்கியம் சொல்லுது. அஜாயமானன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிறப்பில்லாதவன் அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் பிறப்பு உண்டு, ஆனா எம்பெருமானுக்கு பிறவி இல்லை. அவன் அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே. ஜாயத்தேன்னா பிறக்கிறது. பகுதா பலவிதமாக பிறக்கிறான். ஒரு தரம் பிறக்கல, என்னென்னவாக பிறந்தார். ஒரு குள்ளமா ஒரு செடியா கூட பெருமாள் பிறந்திருக்காரு, அவதாரம் பண்ணிருக்காரு. கபில மகரிஷி பெருமாளுடைய அவதாரம், வியாச பகவானுடைய அவதாரம். அப்ப பலவிதமா எம்பெருமான் பிறந்திருக்கார். குள்ளமா வாமனமூர்த்தியா கூட பிறந்தார். அப்ப இதெல்லாம் அவதாரங்கள் பல. அப்படி பிறக்கிறதுக்கு தான் விபவம் அப்படின்னு பேரு. முதல்ல பர்வதத்தில் இருக்கார், 2வது திருப்பார்கடலுக்கு வரார், 3வது அந்தர்யாமியா இருக்கார், 4வது விபவ அவதாரங்கள் நிறைய பண்றார், 5வது தான் ரொம்ப சுலபம். இப்ப அவதாரங்கள் பர்வதத்து பேர் விசேஷிச்சு வந்து சொல்ல முடியுமா? முடியாது. அங்க போனா இங்க வரப்போறது இல்லை. அதுக்கப்புறம் திருப்பார்கடல் போக முடியுமா? தெரியாது. 3வது அந்தர்யாமியை சேவிச்சுள்ளாமா? முடியாது. சரி, விபவ அவதாரங்கள் ராமகட்டாதி அவதாரங்கள் நடந்தது. மத்ஸ்ய, கூர்ம, வராக, நிருசிம்ம, வாமன, பார்கவராம, ஸ்ரீராம, ஸ்ரீ பலராம, கிருஷ்ண, கல்கி அவதாரங்கள் நிறைய நடந்தது. நம்ம இருந்தோமா? தெரியாது. இதெல்லாம் தெரியாது சுவாமி. அப்ப வேற என்னதான் நமக்கு தெரியும் அப்படின்னா, பெருமாள் நம்ம கண்கொண்டு சேவிக்கும்படியாக, மாமிச கண்கொண்டு சேவிக்கும்படியாக எத்தனை திவ்ய தேசங்கள், பெருமாள் என்ன திவ்யமான தேசங்கள்னு சொல்லும்போது ஸ்ரீரங்கம் தொடக்கமாக 108 திவ்ய தேசங்கள்ல பெருமாள் நம்ம மாமிச கண்ணு கொண்டு சேவிக்கும்படியா எவ்வளவு சுலபமா இருக்கார். நம்ம இந்த பிடிச்சோம்னா 3 மணி நாள் போய் சேர்ந்துடலாம், திருவரங்கத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அதே பக்கத்திலே உறையூர், தெற்கு கடற்க, அதாவது காவேரியில தெற்கு கரை அப்படின்னு சொன்னோம்னா உறையூர் அப்படின்னு பெருமாள் அழகிய மணவாளன் நின்ற திருக்கோலத்துல ரொம்ப அழகா இருக்கார். பக்கத்துல மூலஸ்தானத்திலே கமலவல்லி நாச்சியார் எழுந்துள்ளிருக்கார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் போனோம்னா காவேரிக்கு இன்னொரு கரை அப்பக்குடத்தான், பெருமாள் அப்ப சாப்பிட்ற பெருமாள் அங்க ஒரு குடத்துல பக்கத்திலேயே வச்சிருக்கா, அப்பக்குடத்தான் அப்படின்னு பெருமாள் இருக்கார். இன்னும் கொஞ்சம் தூரம்னா அன்பில் அப்படின்னு அங்க சுந்தரராஜ பெருமாள் இருக்கார். எத்தனை பெருமாள் இருக்கார் நம்ம கண் கொண்டு. ஏன் இங்க குகைன்னு போனோம், உள்ளுக்குள்ள போனோம்னா சுந்தரராஜ பெருமாள் ரொம்ப ஜோரா இருக்கார். இப்படி ஒவ்வொரு இடத்துல பெருமாள் கண்கொண்டு நம்ம கண்கொண்டு சேவிக்கும்படியாக பெருமாள் எவ்வளவு சுலமா இருக்கார். அதுதான் அர்ச்சாவதாரம் அப்படின்னு பேரு. இப்ப இந்த 5 நிலைகளிலே 2வது இருக்கிறது இந்த இந்த பாசுரத்திலே பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன். பார்க்கடல், திருப்பார்க்கடல், அதை சொல்றது இல்லையோ. இப்ப இந்த ஆண்டாள் இந்த பாசுரத்தால என்ன சொல்ல வரா? உய்யுமாறு எண்ணி உகந்து, உய்யுமாறு எண்ணி நாமெல்லாம் உய்யும்படியாக, உஜ்ஜீவிக்கும்படியாக, நாமெல்லாம் திரும்ப வந்து பிறவாமைங்கிற ஒரு நிலையை அடைய வேணுமே. அதுக்காக நமக்கு சொன்ன பாசுரம் தான். ஒரு நோன்பு அப்படின்னு நோக்கணும்னா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கும் இல்லையோ. இன்னதை செய்யுங்கோ, இன்னதை செய்யாங்க. காத்தால எழுந்திருங்கோ, தீர்த்தம் ஆடணும், புளியுங்கோ. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பல்லு தேய்க்கணும். அதுக்கப்புறம் காலகட்டங்கள் எல்லாம் முடிக்கணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தீர்த்தம் ஆடணும். தீர்த்தம் ஆடிட்டு நல்ல வஸ்திரங்களை, மடியா வச்சிருக்கிற வஸ்திரங்களை எடுத்து அதுக்கப்புறம் போய் படுக்கையில் படுத்துப்போமா? மாட்டோம். முதல்ல குளிச்சாச்சுன்னு சொன்னோம்னா படுக்கையில் போய் உட்கார மாட்டோம், அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் ராத்திரி போய் படுத்துக்கிறது தான். பகல்ல ஏதாவது படுக்கலாமான்னு படுக்கக்கூடாது. ஆனா அசதியா இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதோ கீழே ஒரு துண்டோ இல்லை ஒரு ஏதோ எப்போவாது உபயோகப்படுத்துற பாயோ போட்டுட்டு கீழே தலஹானி இல்லாம வச்சுட்டு படுத்துக்கலாம். அப்ப நமக்குன்னு சொல்றதுக்கு இன்னென்ன பண்ணலாம், இன்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும் இல்லையா. அப்ப நோன்புன்னு சொன்னா இருக்காதா? நோன்புக்கு பண்ணணுமோ இல்லையா. இப்ப காத்தால எல்லாரும் எழுந்திருந்து விடிகாத்தால 4 மணிக்கு எழுந்திருந்து தீர்த்தம் ஆடிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு காலை இதெல்லாம் முடிச்சுட்டு பெருமாளுக்கு வீட்டுல அவாவா பூசையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இங்க புறப்பட்டு வந்திருக்குமோ இல்லையோ. இதே நிச்சயம் பண்றோமா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் இருக்கும். சுவாமி அப்பா 30 நாள் நன்னா போச்சு, ரொம்ப நன்னா போச்சு அப்படின்னு நமக்கு அடுத்த நாள் பொங்கல் வந்துருதுனாலே நமக்கே ஒரு மாதிரி எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அடாடா எவ்வளவு நன்னா இருந்தது, மார்கழி மாசம் 30 நாள் எத்தனை நன்னா இருந்தது, இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே என்ன பண்றது அப்படின்னு தோணும். அப்ப ஒரு விஷயம்னு சொன்னா, ஒரு நோன்புன்னு சொன்னா அதுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் உண்டு. அந்த காரியங்களை செய்யறது தான் இந்த பாசுரத்துல சொல்றா.
நான் உங்களுக்கு எல்லாம் உய்யுமாறு எண்ணி வகை சொல்லுகிறோம். நல்ல விதமா பிறவாமை என்று எம்பெருமானை போய் சேரும்படியான உபதேசங்களை பண்ணுகிறோம்னு சொன்ன பாசுரம் தான் இந்த பாசுரம். இரண்டாவது பாசுரம், வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் வெளியரோ பார்க்கடலுள் பையத்து என்ன பரமனடிவாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்து ஏலோ ரம்பாவாய் அப்படின்னு உய்யுமாறு எண்ணி நான் நீங்கள் எல்லாம் உய்யுமாறு எண்ணி உகந்து சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னான். வையத்து வாழ்வீர்கள்னு நம்மளை பார்த்து கூப்பிட்டான். நம்ம எல்லாம் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த லோகத்துல வாழ்றவாளே அப்படின்னு தானே அர்த்தம். இப்ப எங்க நடந்துட்டு இருக்குது? இவன் நினைச்சு பார்க்கறது கிருஷ்ணாவதாரத்தை நினைச்சிட்டு இருக்கான். கிருஷ்ணாவதாரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்ச்சியா அல்லது பரமதத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்ச்சியா? பரமதம்னா மேல போனவா திரும்ப வரப்போறது இல்லை. அவர்களுக்கு முக்தர்கள் அப்படின்னு பேரு. இங்கேருந்து போட்டா முக்தி அடைஞ்சுட்டான் சொல்றாள் இல்லையோ, முக்தி அடைஞ்சுட்டான்னா அதுக்கப்புறம் திரும்ப வரப்போறது இல்லை. பரமதத்துல வாழ்ச்சியா இல்லே கிருஷ்ணாவதாரத்தின் போது மதுராவிலும் பிருந்தாவனத்திலும் இருந்தவர்களுக்கு வாழ்ச்சியான்னு கேட்டா ஆண்டாள் சொல்றா, கிருஷ்ணாவதாரத்தின் போது மக்கள் நிறைய பேர் வாழ்ந்த அளவுலையும் அவதான் ரொம்ப வசதியானவன். பர்வதத்துல இருக்கிறவங்க கூட சுமார் தான். ஏன்னா கிருஷ்ணாவதாரம் பெருமாள் மேல இருக்கிற பெருமாளே கீழே வந்துட்டா அப்புறம் என்ன அங்க என்ன வாழ்ச்சி? ஏன்னா இப்ப நம்ம விளக்கு போட்டிருக்கோம், இந்த விளக்கெல்லாம் போட்டிருக்கோம், இந்த இப்ப பகலா போட்டு இப்ப இதையே ராத்திரியில விளக்கு போட்டா நல்லா இருக்குமா பகல்ல விளக்கு போட்டா நல்லா இருக்குமா? பகல்ல விளக்கு போட்டா கொஞ்சம் சுமாரா முணு தான் இருக்கும். இப்போ ஒண்ணு இது இப்ப நிறுத்திட்டா கூட ஒன்றும் ரொம்ப கட்டம் தெரிய போறது இல்லை. ஆனா ராத்திரி நிறுத்திட்டோம்னா கட்டமா இருக்கும். அப்பனா பகவானுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள், பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய கல்யாண குணங்கள் இருக்கு. வாத்சல்யம் இருக்கு, சௌசீல்யம் இருக்கு, சௌந்தர்யம் இருக்கு, காருண்யம் இருக்கு, ஸ்தைரியம் இருக்கு, தைரியம் இருக்கு, பராக்கிரமம் இருக்கு, இப்படின்னு பல பல கல்யாண குணங்கள்லாம் இருக்கு. பரமதத்துல யாருக்குமே கட்டமே இல்லைன்னு சொன்னா, இப்ப கீழே சொன்னேன், இப்படியெல்லாம் அவளுக்கு பசி தாகம் தூக்கம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு. இப்போ ஒண்ணும் கிடையாத இருக்கக்கூடிய இடத்துல பெருமாளோட கல்யாண குணம் தெரியுமா? இல்ல இங்க கட்டம் இருக்கிற இடத்துல பெருமாள் வந்தாக்கா அந்த கல்யாண குணங்கள் தெரியுமா? அதுதான் பகல் விளக்கு பட்டு இருக்கும்னு சொல்லுவா. பகல்ல விளக்கு போட்டா சுமாரா தான் இருக்கும், ராத்திரி விளக்கு போட்டா தான் நல்லா இருக்கும். அதுக்காக தான் பர்வதத்துல பெருமாளுடைய குணங்கள் நன்னா விகசிக்க போகிறதா அல்லது இங்க இருக்கக்கூடிய இடத்துல பெருமானுடைய குணங்கள் விகசிக்குமான்னு பார்த்தா இங்க இருக்கிறது போதுதான் நல்லா இருக்கும். அதனால வையத்துல வாழ்ச்சியா வானாட்டுல வாழ்ச்சியான்னு கேட்டா வானாட்டுல வாழ்ச்சி இல்ல, இங்கதான் வாழ்ச்சி. கிருஷ்ணாவதாரம் பெருமாளே பண்ணிருக்காரு. அப்ப பகவான் ஸ்ரீ கண்ணன், கண்ணபிரான், பகவான் கிருஷ்ணன் அவன் கோகுலத்துல வந்து இருக்கிற போது அங்க இருக்கிறவாளுக்கு தான் வாழ்ச்சி அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஹனுமான், அதாவது ராமாவதாரத்தின் போது ஹனுமான் இருக்கார், ராமன் இருக்கார். ராமன் கடைசியா புறப்பட்டு போறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை விட்டுட்டு புறப்பட்டு போறார். புறப்பட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு திரும்ப போனோம். அப்ப அவர் போறதுக்கு முன்னாடி அங்க அயோத்தியாவில் இருக்கவாளை பூரா கூப்பிட்டார், நீங்களாம் வாங்குவோம், எல்லாரையும் உங்களுக்கு வைகுந்தத்துக்கு ஒரு வைகுந்தம் வரைக்கும் கூட்டின்னு போடுறேன். அங்க சாந்தானிக லோகம்னு ஒரு லோகம் இருக்கு, அந்த லோகம் வரைக்கும் கூட்டின்னு போடுறேன், அங்க விட்டுறேன், அங்க இருந்து வைகுண்டம் பக்கம்தான் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறார், வாங்குவோம் எல்லாரும் வாங்குவோம் அப்படின்னு. அயோத்தி வாழ் மக்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு அவர் எல்லாரையும் கூட்டின்னு போனான். அப்ப ஹனுமான் கொஞ்சம் ஓரமா நின்றுட்டு இருந்தார். ஹனுமான் எவ்வளவு பரமபக்தன்! ராமன்னு சொன்னோம்னா ராமோ 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 ராமோன்னு எப்ப பார்த்தாலும் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கொஞ்சம் சொணக்கமா, நமக்கே சில விஷயங்கள் ஆர்வத்தர் சொல்றான், நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், முகத்தை திருப்பி எங்கேயோ பார்ப்போம், மோட்டு வேலையை பார்ப்போம், இங்கே பார்ப்போம், அங்க பார்ப்போம், இதெல்லாம் பார்ப்போம், நமக்கே பிடிக்கலன்னா. ஹனுமான் ஓரமா நின்றுருக்கார். அப்போ ஹனுமானை பார்த்து கூப்பிடுறார் ராமன், ஹனுமான் ஏன் இப்படி ஓரமா நிற்கிறீர், நான் சொல்றதெல்லாம் பிடிக்கலையா, எல்லாரையும் நல்ல இடத்துக்கு தானே கூப்பிட்டு போறேன், நீங்க வரலையா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு சொன்னார், வரேன், ஆனா ராமா நீ பர்வதத்திலே எந்த ஸ்திதியில இருப்ப, எந்த நிலையிலே இருப்பான்னு கேட்டாராம். அதுக்கு ராமன் சொன்னார், அங்க பர்வதத்துல ஸ்ரீவைகுண்டநாதன் எனக்கு பேரு, அங்கதான் இருப்பேன், ஆதிசேஷன் இருக்கும், ஒரு பக்கத்துல மகாலட்சுமி தாயார், மற்றொரு பக்கத்துல பூமாவி தேவி தாயார், மற்றொரு பக்கத்துல நீலாதேவி தாயார், ஆதிசேஷன், கருடன், விஸ்வக்சேனர், நித்தியசூரிகள் அங்கேயே இருக்கிறவா.
அப்புறம் முக்தர்கள் இங்கேருந்து அங்க வந்தவா எல்லாரும் இருப்பா, சாமகானத்துல சொல்லிட்டே இருப்பா, சேவிச்சுட்டே இருப்பா, நான் அங்க இருப்பேன். அப்படின்னா நான் வரலேன்னு. ஸ்ரீவைகுண்டத்துக்கு கூப்பிட்டு வரலேன்னு சொன்னவர் அனுமான் முதல்ல. நான் வரலேன்னு. ஏன் தெரியுமா? எனக்கு இந்த மாந்தோல் மரவுரி உடித்து கொண்டு காட்டுல இருக்கக்கூடிய கோதண்டத்தை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ராமனா சேவிக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கே தவிர உன்னை மற்றொரு, ஏன்னா ராமாவதாரத்துல ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல், 3, ஒரே ஒரு இல், ஒரே ஒரு இல் பண்ணா ஒரே ஒரு மனைவி ஒருத்தி தான். ஒரு சொல் ஒரு தடவை சொன்னார்னா திருப்பி மாற்ற மாட்டார். ஒரு வில், ஒரு வில் எடுத்தார்னா அம்பு விட்டார்னா நேரம் முடிச்சுடும். அப்போ ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில் அப்படின்னா அப்படி இருக்கிறவரை போய் நான் அங்க 3 தேவிமார்களோட எல்லாம் சேவிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்கலன்னாரா, நான் வரலன்னு விட்டார். அது மாதிரி அத்தனை தூரம் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரு சொல்றார், அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான அருளானே பச்சமாமலை போல் மீனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரே ஆயிரதங்கொழுந்தே என்னும் இச்சுவத பிரையான் போய் அச்சுவத பிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவபெருணும் வேண்டேன் அரங்கமான அருளானேன்னு எனக்கு அங்க இருக்கக்கூடிய பர்வதத்தை கொடுத்தாலும் வரலேன்னார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இவரும் மாட்டேன்னுட்டார், தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் மாட்டேன்னுட்டார், அனுமானும் நான் வரலேன்னுட்டார். அவ்வளவு தூரம் இருக்கக்கூடியது வையத்துலதான் வாழ்ச்சி. அதாவது கிருஷ்ணாவதார காலத்துலதான் வாழ்ச்சியை தவிர மற்ற நேரத்துல வாழ்ச்சி இல்லைன்னு சொல்லி முடிச்சவர். அப்ப ஆண்டாள் சொல்றா, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேள்கிறோ. நம்ம பாவ நம்ம உணக்க போறோமோ இல்லையோ, அதுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்றேன் உங்களுக்கு. நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள். கிரிசைகள்லாம் என்ன? என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, கிருத்திய அகிருத்தியம், இது செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது. இப்ப நம்ம ஏதாவது அலுவலகங்களுக்கெல்லாம் போனோம்னா அப்ப சில விஷயத்த சொல்லுவா, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது. டூஸ் அப்படின்னா இது பண்ணலாம்னு அர்த்தம், டோன்ட் அப்படின்னா இது பண்ணாதேன்னு அர்த்தம். அப்ப டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு சொல்லுவா. அதே மாதிரி செய்ய வேண்டியது, செய்யத்தகாதது இது அப்படின்னு சொல்லி உய்யுமாறெண்ணி உகந்து முதல்ல வச்சுக்கணும். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்ப வாய்க்கு செய்யும் கிரிசைகள் உய்யுமாறெண்ணி அப்படின்னு வச்சுக்கணும். முன்னாடி இருக்கிறத சேர்த்து கடைசியோட சேர்த்துக்கணும். உய்யுமா, நாம் எல்லாம் உஜ்ஜீவிக்கும்படியாக விஷயத்த சொல்றா. உய்யுமாறெண்ணி உகந்து. அப்ப வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் உய்யுமாறெண்ணி கேளீரோ. கேட்கிறேளா? நம்மளை பார்த்து கேளீரோ. சில பேர் நம்மள்ட்ட பேசிட்டே இருப்பா, பேசிட்டு நான் என்னன்னு சொல்றேன், ஏன்னு கேளுங்களேன், ஏன்னு கேளுங்களேன் அப்படின்னு கேட்டுட்டே இருப்பா. இவா கேட்கவே மாட்டா, அப்படியே பார்த்துட்டே இருப்பா. ஏன்னு கேளுங்களேனா, இவாளுக்கு விஷயம் நிறைய இருக்கு சொல்றதுக்கு. அதுக்கா ஏன்னு கேளுங்களேன், ஏன்னு கேளுங்களேன்னு சொல்லிட்டு விடமாட்டா. அவளை கேட்க வச்சுட்டு அவளை ஒரு 3/4 மணி சொல்லித்தான் அனுப்புறது வழக்கம். அப்படின்னா நான் ரொம்ப ஈடுபாட்டோட உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்ப அந்த விஷயத்த கேட்டுக்கணுமோ இல்லையோ, அதுக்குதான் சொல்றா, கேளீரோ இந்த லோகத்து மக்களே, கிருஷ்டானுபவத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியதான கோகுலத்திலே வாழ் மக்களே, உங்களுக்குத்தான் வாழ்ச்சி. கண்ணனே மேலேந்து கீழே இறங்கி வந்துட்டாருன்னா அப்ப உங்களுக்கு வேற என்ன வேலை? கண்ணனோட போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னா, தலைவரே இருக்கார், அப்ப என்ன தொண்டனுக்கு என்ன வாழ்ச்சி? நம்ம சொல்றோமா இல்லையா, லோகத்துல தலைவரே பண்றார், அப்ப தொண்டன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறோமோ இல்லையோ. அது போலத்தான் வாழ்வீர்கள் வையத்து வாழ்வீர்கள் நாம் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. நிலை சொல்றா, கேளீரோன்னு சொல்லிட்டு இப்பதான் அடுத்து சொல்ல போறா. ரெண்டாவது, முதல்ல பரமதநாதன் சொன்னேன்னு இல்லையோ, ரெண்டாவது எங்க இருக்கார்? க்ஷீராப்தின்னு சொல்லப்படுகிற திருப்பார்கடலே எம்பெருமான் சயனித்து கொண்டு இருக்கிறான். திருப்பார்கடல் அப்படி படுத்துட்டு இருக்கான். நம்ம எல்லாம் நிறைய நாடகங்கள் எல்லாம் கூட, பாட்டெல்லாம் கூட நிறைய வருது இல்லையோ. இப்ப பார்க்கடல பெருமாள் படுத்துட்டு இருக்கார். அவ சொல்லித்தான் நமக்கு தெரியணுமா? நிறைய இருக்கு. நம்மள்ட்ட எத்தனை இருக்குன்னா அவ்வளவு கிரந்தங்கள் இருக்கு. நம்ம சனாதன தர்மத்தின் மாத்திரம் கிரந்தங்கள்னா புஸ்தகங்கள். இந்த புஸ்தகங்களுக்கு குறைச்சலே கிடையாது. ஆயுசுதான் குறைச்சலா இருக்கே தவிர இதை வாசிக்க எத்தனை வருஷம் கொடுத்தா கூட முடிக்க முடியாது. அவ்வளவு இருக்கு நமக்கு. ராமாயணம் மகாபாரதம்னு சொன்னோம்னா அந்த ராமாயணம் மகாபாரதம் இருக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. சனாதன தர்மத்தை அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு வாயே வரக்கூடாது, வரவும் வராது. அப்படி அவ்வளவு கிரந்தங்கள் நம்மிடத்திலே உள்ளது. அவ்வளவு உயர்த்தியான தர்மமும் இல்லையோ. அப்படி இருக்கிற போது அப்ப கேளீரோன்னு சொல்றா. பெருமாள் அங்க மேல படுத்துட்டு இருக்காரு. எப்படி? முதல்ல பரமதநாதன், ரெண்டாவது க்ஷீராப்தின்னு சொல்லப்படுகிற திருப்பார்கடல்ல படுத்துட்டு தான் க்ஷீராப்தின் பேர். பால் கடல், பாலாலே செய்யப்பட்ட கடல். அதுலதான் ஆதிசேஷன் இருக்கார், அதுலதான் படுத்துருக்கார். அது எதுக்காக படுத்துக்கிறார்னா, லோகத்துல இருக்கக்கூடியவர்கள் அங்கு போக முடியாது. ஆனா
பெரிய பெரிய ரிஷிகள் அங்கே போகலாம், தேவர்கள் போகலாம், இந்திரர்கள் போகலாம், வருணன் போகலாம், அக்னி போகலாம், எல்லாரும் போகலாம். ஆனா நம்ம போக முடியுமான்னு தெரியாது, அது எங்க இருக்குன்னு தெரியாது. அப்படி இருக்கக்கூடியதான திருப்பார்கடல்ல பெருமாள் ஆர்த்த ரக்ஷணம், எல்லாம் நம்ம எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைத்து கொண்டு பெருமாள் படுத்துட்டு இருக்காராம். அதுக்கு பேர் என்ன பேருனா ஜெகத் ரக்ஷண சிந்தைன்னு பேரு. ஜெகத்து, இந்த உலகத்தையே எப்படி ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம்தான் திருப்பார்கடல். அந்த இடத்துல பார்க்கடல் பையத்துயின்ற பரமனடிபாடி. பைய, இந்த தெற்கு பக்கத்துல எல்லாம் போனோம்னா பைய போம்பா. பைய போனா மெதுவா போன்னு அர்த்தம். எப்படி போகணும்? கோயில்ல பெருமாளை போய் பிரதட்சணம் பண்ணுவா. பிரதட்சணம் பண்றதுன்னா பெருமாளை சுத்தி வர்றது. அது எப்படி தெரியுமா போனோம்? ஒரு நிறைமாத கர்ப்பிணி அவள் நடந்தா எவ்வளவு மெதுவா நடப்பள், அந்த மாதிரி நடக்கணுமா பெருமாளை பிரதட்சணம் பண்றதுக்கு. கிடு 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 கிடுன்னு அவர் உள்ள இருக்கிறவரே தலை சுத்துற அளவுக்கு நம்ம சுத்தக்கூடாது. அவர் உள்ள இருக்கிறவர் அவர் அப்படியே இருப்பார். பெருமாள் இருப்பார், சக்கரத்தாழ்வார் இருக்கார், சக்கரத்தாழ்வார் எழுதிருக்கார். அந்த சக்கரத்தாழ்வார் போய் எல்லாரும் அவ பிரார்த்தனைக்காக போய் சுத்துவா. கிட்டு 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 சுத்திட்டு அவர் ஒரு க்ஷணம் அப்படியே குலைஞ்சு விடுவார். இது என்ன இந்த வேகமா சுத்துறதா, எதுக்காக சுத்துறாளோ தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? அப்படி ஒரு நிறைமாத கர்ப்பிணி மெதுவா நடக்கிறதோட இல்லையோ அந்த மாதிரி வரணுமா அந்த பிரதட்சணம் பண்ற போது. அப்பதான் அது நம்ம மந்திரங்களே, ஒரு ஸ்லோகங்களே, ஒரு பாட்டு, பெருமாளை பத்தின பாசுரங்கள் இதெல்லாம் சேவிச்சுட்டு வரணுமோ இல்லையோ. பெருமாளை என்ன பண்றா? படுத்துட்டு இருக்காரு. சரி, பைய அப்படின்னா பையத்துயின்ற பரமனடிபாடி. மெதுவா பெருமாள் படுத்துட்டு இருக்கார். என்ன படுத்துன்னு என்ன வேணும் பண்றாருன்னா இந்த லோகத்தை எப்படி ரட்சிக்கலாம் அப்படின்னு பெருமாள் படுத்துட்டே காரியம் பண்றவர் அவர் தான். பையத்துயின்ற பரமன். பரமன்னா எல்லாம் தெரிஞ்சவர்னு அர்த்தம். பையத்துயின்ற பரமன் அடிபாடி. பெருமாளுடைய திருவடிகளை பாடி. பெருமாளோட திருவடிகளை பாடணும். ஏன்னா வேற எதையும் பாடி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எம்பெருமானை பத்தி பாடினாதான் பிரயோஜனமே. அப்ப பையத்துயின்ற பரமன் அடிபாடி. அடிப்பாடிட்டோம், பெருமாளை திருவடிகளை பாடுற காலம்பரை எதுன்னு என்ன பண்ண போறோம்? பெருமாளை திருவடிகளை பாடப்படும். பெருமாள் திருவடியை பாடி, ஏன்னா ஒருத்தர்கிட்ட போய் பெருமாள்கிட்ட போய் நம்ம சரணாகதின்னா பெருமாளே நான் உன்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கல, நீ என்ன ரட்சிக்கணும், அவ்வளவுதானே சொல்ல போறோம். வேற என்ன சொல்ல போறோம்? பெருமாளே எனக்கு காசு கொடு, பொண்ணு கொடு, அது கொடு, இது கொடு சொல்ல போறோமா? அதெல்லாம் ஒண்ணு சொல்ல போறது இல்லை. பெருமாள்கிட்ட போய் பிரார்த்திக்கவே கூடாது. பெருமாள்கிட்ட போய் எனக்கு இத்த கொடு அத்தை கொடுன்னு கேட்கவே கூடாது. பெருமாள்கிட்ட என்ன கேட்கலாம்? எனக்கு உன்னை பத்தின ஞானத்தை கொடுன்னு வேணா கேட்கலாம். உன்னை பத்தி தெரிஞ்சுனா தான் உன்னை நான் துதிக்க முடியும். உன்னை துதிச்சா உனக்கே தெரியும் எனக்கு என்ன பண்ணணும். பெருமாளுக்கு தெரியாதா எனக்கு என்ன பண்ணணும்னு? பெருமாளுக்கு தெரியாதா? அப்பா அம்மாட்ட போய் நிச்சயப்படியே நான் போய் விழுந்து சேவிச்சேன், நான் யார் தெரியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோம்னா, ஐயா உன்னை நான் தான் பெற்றேன், நான் தான் பால் கொடுத்தேன், நான் தான் சோறு கொடுத்தேன், நான் தான் சொக்கா வாங்கி கொடுத்தேன், நான் தான் புத்தகம் வாங்கி கொடுத்தேன், நான் தான் படிக்க வச்சேன், என்னையே நீ வந்து யாருன்னு கேட்குறியே அப்படின்னு சொல்ல மாட்டாளா? அப்ப என்ன பெற்றவனாக இருக்கக்கூடிய தாயா தந்தையாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் நான் யாருன்னு தெரியாதா? எனக்கு என்ன பண்ணணும் தெரியாதா? அப்ப அவர்களிடத்துல போய் உன்னை பத்தினதான ஞானத்தை எனக்கு கொடுன்னு வேணா கேட்கலாம். அப்படி சொல்லலாம் இல்லையோ? பரமனடிபாடி, பெருமானுடைய திருவடிகளை பாடி பார்க்கடவுள் மையத்து என்ன பரமனடிபாடி. இப்ப சொல்றா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? நெய் உண்ணோம். நெய் சாப்பிட மாட்டோம், ஏன்னா பெருமாள் இப்ப பாவை நோன்பு நோக்கிறோமோ இல்லையோ, அதனால சில வஸ்துக்கள் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு ஆண்டாள் சொல்றான். நெய் உண்ணோம், நெய் சாப்பிட மாட்டோம். பால் உண்ணோம், இன்னைக்கும் மருத்துவர்கள்லாம் சொல்றாளோ இல்லையோ, ரொம்ப நெய்யெல்லாம் சாப்பிடாதுங்க கொழுப்பு வந்துடும் அப்படிங்கிறாளோ இல்லையா? அவ அன்னைக்கே சொன்னான், அதாவது பாவ நோன்பு நோக்கிறதுக்காக அவ சொன்னான். நெய் உண்ணோம், பால் உண்ணோம், பால் சாப்பிட மாட்டோம், நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம்னா நாட்காலே நீராடுவோம், வெடிகாத்தால எந்திருந்து தேத்தமாடுவோம். நாட்காலே நீராடி, நாட்காலேனா விடிகாத்தால எந்திருந்து. எப்படின்னா பரதாழ்வான் ராமாயணத்தின் போது பரதாழ்வான் மாமா வீட்டுக்கு போயிருக்க போதுதான் கைகை காட்டுக்கு போன்னு சொல்லிட்டான். அப்ப இவருக்கு என்னன்னா பரதன் ஊருக்குள்ள அயோத்தியாவுக்குள்ள வந்தாலே இந்த பரதனால தானே ராமன் காட்டுக்கு போக முடியாச்சுன்னு பரதன் திட்டுவாளாம். பரதன் எந்த விதத்துல காரணம்? கைகை தானே கேட்டான், ஆனா பரதனை எல்லாரும் திட்டுவாளாம். அதனால பரதன் என்ன பேர் பண்ணுவான்? அவன் விடிகாத்தால எந்திருப்பானான், 2:30 மணிக்கு எந்திருப்பானான், யாரு கண்ணுலையும் படாம சரையூல போய் தீர்த்தமாடிட்டு குளிச்சுட்டு வருவாராம். அப்படின்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இல்லாத ஒரு பாவத்தை தான் ஏத்துக்கிறாரா இல்லையா? அவர் பரதன் எந்த விதத்திலையும் காரணமே கிடையாது ராமன் காட்டுக்கு போனதுக்கு. ஆனா எல்லாரும் ஊர்ல இந்த பரதம் பிறந்ததுனாலதானே ராமன் காட்டுக்கு போக முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்றாளாம். அவதூறு சொல்றாளோ இல்லையோ. அதனால
பரதன் வெடிகாத்தாலும் எந்திருந்து போய் தேசமாடணும். இப்ப நம்ம எல்லாம் வெடிகாத்தாலும் எந்திருந்து தீர்த்தமாட வேண்டும். நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும். மை போட்டுக்க மாட்டோம், மை சேர்த்துக்க மாட்டோம். கண்ணுக்கு மை அழகு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்ணுக்கு மை போட்டுக்க மாட்டோம், மையிட்டு எழுதும். மலரிட்டு நாம் முடியும், புஷ்பங்களை சேர்த்து கொள்ள மாட்டோம். இதெல்லாம் ஆண்டாள் சொன்னது. அப்ப நாட்காலே நீராடுவோம், நெய்யுண்ணோம், பால் உண்ணோம். நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம். மையிட்டு எழுதுவோம், மலரிட்டு நாம் முடியும். ஏன்னா இப்ப ஒரு பொதுவா லோகத்திலே ஒரு மக்கள் இப்ப பர்த்தா இருக்கா, பத்தினி, கணவன் மனைவி இருக்கா. இருக்கிற போது அந்த கணவனுக்கு ஏதோ வெளியூர்ல வேலைக்கு இங்கேயோ போக வேண்டியிருக்கு. ஒரு 2-4 நாள் போயிட்டு வருவார். போயிட்டு வந்தா இந்த வீட்டுக்காரம்மா இன்னும் மட்டுமான அவர் வெளியில போனார் அப்படின்னு நல்லா பாயசம் பச்சடி எல்லாம் வச்சு சாப்பிடுவா. சாப்பிட மாட்டாள் இல்லையா? வீட்டுக்காரரே இல்லை. ஏதோ ஒரு சாதம், ஏதோ ஒரு குழம்பு, ஒரு புளிக்குழம்பு, ஒரு வெந்தய குழம்பு, ஏதோ ஒரு சாதாரணமா ஒரு அப்பளம் இருந்தா போதும். அவர் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா பண்ணி நல்லா சாப்பிடலாம், அவருக்கும் போடுவோம், நம்மளும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காளோ இல்லையோ? அப்ப ஒருத்தருக்கு நமக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உடனே அதை நம்ம குறைச்சிக்கிறோம். இப்போ மையிட்டெழுதும், மலரிட்டு நெய் சாப்பிட மாட்டோம். நோன்பு நோற்பதற்காக நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், நாட்காலே நீராடுவோம், மையிட்டு எழுதும், மலரிட்டு நாம் முடியும். இந்த மாதிரி சில விஷயங்களை செய்ய மாட்டோம். மலரிட்டு நாம் முடியும். மேலே சொன்னா செய்யாதன செய்யும். செய்யாதன செய்யும்னா நம் முன்னோர்கள் செய்யாத காரியத்தை நாம் ஒரு நாளும் செய்தோம் அல்லோம். பெரியவா பண்ண காரியம், நம்ம வீட்டிலே பெரியவர்கள்லாம் இருப்பா. அந்த பெரியவர்கள் பண்ணாத சில காரியங்கள் எல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். அப்படின்னா பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காளோ அதுதானே பண்ணோம். மலரிட்டு நாம் முடியும், செய்யாதன செய்யும். அப்படின்னா முன்னோர்கள் செய்யாத ஒரு காரியத்தை நாம் செய்ய மாட்டோம். அப்ப பெரியவர்களுக்கு எத்தனை முக்கியத்துவம். அவர்கள் சொன்னது தானே. பெரியவர்கள் ஒரு வீட்டுல நல்லது கெட்டது அப்படின்னு சொன்னோம்னா, நல்லது கெட்டது இன்ன செய்யாதேன்னா, வீட்டுல இருக்கிற அந்த இருக்காப்பார் பாட்டி, பெரிய பாட்டி இருக்காப்பாரு, அவளை போய் கேட்டேன்னா எல்லாம் சொல்லிடுவோம். அப்படித்தானே சொல்றோம். இந்த தாத்தா உட்காந்துருக்காரு பாரு, அவரை கேட்டா எல்லாம் சொல்லிடுவார். அவருக்கு தான் தெரியும். அவர் தான் அப்ப இருந்தார். அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற போது அவர் தான் இருந்தார். அவருக்கு எல்லாம் தெரியும். அப்படி சொன்னமா இல்லையா? அதை போல செய்யாதன செய்யும். பெரியவர்கள் செய்யாத ஒரு காரியத்தை செய்ய மாட்டோம். செய்யாதன செய்யும். தீக்குறளை சென்று ஓதும். கெட்டது தீக்குறள் அப்படின்னா, திருக்குறள் நமக்கு தெரியும். இது என்ன தீக்குறள் அப்படின்னா, என்ன கூடாதோ இந்த கோழி சொல்றதுன்னு ஒரு வேலை பண்றாளோ இல்லையோ, இங்க இருக்கிறது அங்க சொல்லி, அங்க இருக்கிறது அங்க சொல்லி, இங்க திருச்சி சொல்லி, அங்க அவளுக்கு வேணுங்கிறத திருச்சி சொல்லி, இதெல்லாம் பண்றாளோ இல்லையோ, இதுதான் தீக்குறள் அப்படின்னு சொன்னான். 6 டைம் போய் அக்கப்போர் பேசாதங்கோ, செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்று ஓதோம். மேலே சொன்னா ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. ஐயம் பிச்சை 2 இருக்கு. ஐயம்னா என்ன, பிச்சைன்னா என்ன? யாருக்கு கொடுக்கணுமோ. இப்ப இருக்கிறவாளுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? இல்லாதவர்களுக்கு தானே கொடுக்கணும். அதுதான் நம்ம தமிழ்ல ஒண்ணு சொல்ல முடியும், பாத்திரம் அறிந்து பிச்சை இடு சொல்றடா இல்லையா? அதே போலதான் யாருக்கு கொடுக்க வேணுமோ அவர்களுக்கு கொடு, அதுதான் ஐயம். பிச்சை அப்படின்னா பிரம்மச்சாரிகளுக்கு தானம் கொடுக்கணும், சன்னியாசிகளுக்கு தானம் கொடுக்கணும். இது 2 ரொம்ப முக்கியம். பிரம்மச்சாரிகள் அவர்களுக்கும் கொடுத்தாக வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு யாரும் பண்றதுக்கு இருக்க மாட்டாங்க. பிரம்மச்சாரிகள், நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க போறது இல்லை, பிரம்மச்சாரியா தான் இருக்க போறேன் அப்படின்னு சில பேர் சபதம் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு பிரம்மச்சாரிகள்னு பேரு. கல்யாணம் பண்ணிக்காம கிரகஸ்த ஆசிரமம், மனைவின்னு கல்யாணம்னு பண்ணிக்காமல் தனியா வாழக்கூடியவா, அவர்களுக்கு பிரம்மச்சாரிகள்னு பேரு. அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே போல சன்னியாசிகளுக்கு சமையல் பண்றதுக்கே அவளுக்கு அருகதையே கிடையாது. அக்னியில போய் தொடவே கூடாது, அக்னியே தொடக்கூடாது. அப்படி இருக்கிறதுனால அவர்களுக்கும் நாம் தான் கொடுக்க வேண்டும். அவள் தான் நிறைய உபதேசங்கள்லாம் பண்ண போறான், நாட்டுக்கு நல்லது பண்ண போறான். அதுக்காக சன்மார்க்க நெறியில சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் தான். அதனால அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. ஆந்தனையும் கைகாட்டினா கொடுக்கணும், ஆனா கொடுத்து விட்டு நான் கொடுத்தேங்கிற எண்ணம் துளியும் இல்லாமல் கொடுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். கொடுக்கணும், கொடுக்கறதுல என்னன்னா ஈகை குணம் நன்னா இருக்கணும். வள்ளல் அப்படிங்கிறோம் இல்லையோ, அந்த வள்ளல் தன்மை இருக்க வேண்டும். ஆனா கொடுத்துட்டு நான் கொடுத்தேன் பத்தியா, இந்த இடத்துல ஒரு இடத்துல கொடுத்துட வேண்டியது, கொடுத்துட்டு வீதியா போய் டம்பம் அடிச்சிட வேண்டியது.
அடிச்சுட்டு நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு ஒரு கோவில்ல போய் ஒரு நல்லா விளக்கெல்லாம் போடுவா. விளக்கெல்லாம் போட்டு இந்த குடல் விளக்குல பெருசு இன்னாருடைய உபயம் அப்படின்னு பெருசா போட்டோம்னா வெளிச்சமே வராது. இதுல குடல் விளக்குல அதுல எழுதி விட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்னார் கொடுத்தார் அப்படின்னு அதுல உபயம்னு பெருசா எழுதிட்டோம்னா வெளிச்சமே வராது. கொடுத்ததே வெளிச்சத்துக்காகத்தான். இந்த வெளிச்சமே படுத்துனா அப்ப நான் கொடுத்தேன்ற எண்ணம் துளியும் இல்லாமல் கொடுக்க வேண்டும். அப்ப உய்யுமாறு எண்ணிங்கிற வகையை சொல்றான். எப்படி முதல்ல நமக்கு சொன்னது பார்க்கடலுள் பையத்து என்ன பரமனடி பாட வேண்டும், பரமனுடைய திருவடியை பாட வேண்டும். பரமனடி பாடி நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம், வெடிகாத்தால ஏந்திருப்போம். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, பரமனுடைய அடியை பாட வேணும், நாட்காலே நீராட வேணும், ஐயமும் பிச்சையுமாந்தனையும் செய்யாதன செய்ய வேணும். செய்யாதன செய்யோம்னா பெரியவர்கள் செய்யாத விஷயத்தை செய்யக்கூடாது. அதே போல ஐயமும் பிச்சையுமாந்தனையும் கைகாட்டி உய்யுமாறன் நீ. யாரு கொடுக்கணுமோ கொடுக்கணும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும், பிரம்மச்சாரி கொடுக்கணும், சன்னியாசி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ண வேண்டியது. பரமனுடைய அடியை பாட வேணும், வெடிகாத்தால எந்துக்க வேணும், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி இதெல்லாம் பண்ணணும். பண்ணக்கூடாதுதான் நிறைய இருக்கு, பண்றதுக்கு குறைச்சலா தான் இருக்கு. பொதுவாவே எது நம்ம செய்யக்கூடாதோ அதனை பண்ணிட்டு இருப்போம். அதனாலதான் பண்ணக்கூடாத விஷயங்களை நிறைய சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்கடலுடைய இன்னவரோட நெய் சாப்பிட மாட்டேன், பால் சாப்பிட மாட்டேன், நாட்காலில் மையிட்டு எழுத மாட்டேன், மலரிட்டு நான் முடிய மாட்டேன், செய்யாத செய்ய மாட்டேன், தீக்குறளை சொல்லும் 6 விஷயங்கள், உய்யும் 6. இதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், பரமனடி பாட வேணும், மேலே சொல்றா பிடிகாத்தால் இருந்துக்கணும், தீர்த்தமாடணும், ஐயம் பிச்சையுமாந்தனி கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்து அப்படின்னு சொன்னது 2வது பாசுரம். திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் சொல்லணும். அந்த ரகசியத்திலே இப்ப 7வது வார்த்தை, தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயை போலே. தாய்க்கோலம் செய்தேனோ அப்படின்னு 7வது வார்த்தை, தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயை போலே. இது ராமாவதாரத்துல நடந்தது, ராமாயணத்துல நடந்தது, அயோத்தியா காண்டத்தினுடைய கடைசியில வரக்கூடிய சரித்திரம். நாட்டை விட்டு போயிட்டார் ராமன், நாட்டை விட்டு போயாச்சு. சித்திரக்கூடம் அப்படின்னு இருக்கு, வடக்கு இருக்கு, அந்த இடத்துல போய் தங்கியிருக்கார். அங்கதான் பரதன் வரார். பரதன் வந்து, அண்ணா நீ வந்துரு, நாட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்றார். நான் மாமா வீட்டுக்கு போன போதுதான் கைகை எங்க அம்மா கேட்டுட்டா, எனக்கு நாட்டை ஆளணும்னு கேட்டுட்டா, அது தப்பா படுத்து, அதெல்லாம் வேண்டாம், நம்ம குலத்துல மூத்தவன் தான் அரச ஆள வேணும், இளையவனுக்கு பட்டாபிஷேகம் கூடாதுன்னு நம்ம பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கா. அதுதானே இப்ப செய்யாதன செய்யும். அப்ப அதே மாதிரிதான் நான் அரச ஆள மாட்டேன், நீதான் ஆளணும்னார். அதெல்லாம் முடியாது ராமா, அதாவது பரதா, உங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், எங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அதனால நான் வரமாட்டேன். வேணா இந்த திருவடியை அவரே கேட்கிறார், உன்னோட ராமாவனுடைய பாதுகையை கொண்டு நான் அதை வச்சாவது அரசாட்சி பண்றேன்னு சொன்ன உடனே பாதுகையை கொடுத்தார், வாங்கி விட்டார். இப்ப சித்திரக்கூடத்துல பரதன் வந்தானோ அதெல்லாம் அப்படியே மனசுலயே ஓடிண்டே இருக்கு. இனிமே நம்ம இங்க இருக்கக்கூடாது, வந்தா பரதன் வந்ததே ஞாபகம் வந்துட்டு இருக்கு, அவன் அழுகிறதே ஞாபகம் வந்துட்டு இருக்கு, அவன் கட்டப்படுறதே ஞாபகம் வந்துட்டு இருக்கு, வேண்டாம் வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அங்கிருந்து புறப்பட்டு மற்றொரு இடத்துக்கு காட்டுல போயிட்டார். போனா அங்கே அத்ரி அனசூயை, அத்ரின்னு ஒரு மகரிஷி, அந்த மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு போறார். அங்க அவருடைய தர்மபத்தினிக்கு அனசூயை அப்படின்னு பேரு. அனசூயைன்னா கொஞ்சம் கூட பொறாமை இல்லாதவன் அர்த்தம். அனசூயை, சூயைனா பொறாமை. அந்த அனசூயைனா பொறாமை துளி கூட இல்லாமல் இருக்கக்கூடியவள், ரொம்ப ரிஷி பத்தினி, ரொம்ப அவளுக்கு அனுஷ்டானம் நிறைய உண்டு. அவளுக்கு எவ்வளவு அனுஷ்டானம் இருந்ததுன்னா இது அத்திரியே சொல்றார். அந்த ரிஷி சொல்றார், இவருக்கால ரொம்ப தபஸ்வி. யார்கிட்ட, ராமனும் சீதா பிராட்டி அந்த இடத்துக்கு போயிட்டா. போன போது சொல்றார், இங்க வந்து இருங்கோ, இந்த ஆசிரமத்திலே இருங்கோ அப்படின்னு ராமனுக்கு இடமெல்லாம் கொடுத்தா. இதுபார், இவதான் என்னுடைய தர்மபத்தினி அனசூயை. என்னோட தர்மபத்தினி நான் பெருமையா சொல்லல, அவ எவ்வளவு உயர்ந்தவள்னா அவளுக்கு அவ்வளவு தபஸ்வி தன்மை இருக்கு. ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ரொம்ப பஞ்சம் தலபரிச்சு ஆடித்து, அந்த நேரத்திலே கங்கையே இவளுடைய தபஸ்வி தன்மையினாலே கொண்டு வந்து சேர்த்தாள். தீர்த்தத்தையே கொண்டு வர்ற அளவுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அப்படி இருக்கிறவோ நிறைய விஷயம் தெரிஞ்சவோ, உபதேசங்கள்லாம் பண்ணுவோ, இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி சீதா பிராட்டிக்கு சொல்றா, உங்க அம்மா மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு நினைச்சுட்டு அங்க விட்டுட்டா. இதெல்லாம் கேட்டுட்டா, ராமனும் கேட்டா, சீதையும் கேட்டா. இப்ப அனசூயை சொல்றா, நீ ராமனோட காட்டுக்கு வந்துட்டு பத்தியா, எவ்வளவு நல்ல தன்மை உனக்கு. இப்படி ராமனோடு நீ காட்டுக்கு, தன்னுடைய கணவன் காட்டுக்கு போறான்னு சொன்னபோது நீ நாட்டிலிருந்து அனுபவிக்க வேணுங்கிற ஆசை இல்லாமல் ராமனோடு நீயும் காட்டுக்கு வந்து சேர்ந்தாயே,
ரொம்ப நல்ல குணம், உன்னை நான் நன்னா பாராட்டுறேன், இப்படித்தான் இருக்கணும், பத்தினிமார்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்க வேண்டும், அதனால நீ வந்தது ரொம்ப சந்தோஷம்தான், ஆனா ராமனோடு சேர்ந்து இருக்க வேணும், எங்க போனாலும் அவனோட தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப என்ன பண்ணா, தான் பெண்ணு மாதிரி நினைச்சுட்டாளா, அதுக்காக அவளுக்கு நன்னா அலங்காரம் எல்லாம் பண்ணி சீதா பிராடி, ரொம்ப வயசெல்லாம் ஒண்ணும் இல்ல, ராமனுக்கு கல்யாணம் ஆன போது ராமனுக்கு வயசு 12 வயசு, சீதா பிராட்டிக்கு வயசு 6 வயசுக்கு ராமனுக்கும் சீதா பிராட்டி, அதாவது சீதாவுக்கு 6, ராமனுக்கு 12, அவ்வளவு வயசா வித்தியாசம். அதுக்கப்புறம் 12 வருஷம் இருந்தா அயோத்தியாவில் 2 பேரும் வாழ்ந்தது 12 வருஷம் தான். ராமனுக்கு 24 வயசாகிற போதுதான் காட்டுக்கு போனான். 24 வயசு அப்பதான் காட்டுக்கு போகணும்னு சொல்லிவிட்டா கைகேயி. அதுக்கப்புறம் தான் போனா. அதுக்கப்புறம் 14 வருஷம், 24 14 38 வருஷத்துக்கு அப்புறம் தான் திரும்ப வந்தான். சரி, ராமனுக்கும் சீதைக்கும் லவகுஷா எப்ப பிறந்தா? 1000 வருஷம் கழிச்சு பிறந்தான். 1000 ஆண்டுகள் கழித்து திருமணமாகி 1000 ஆண்டுகள் கழித்துத்தான் லவகுச்சர்களுடைய அவதாரம் ஏற்பட்டது. சுவாமி 1000 வருஷமா இது என்ன சொன்னாலே நம்பவே இல்லையே அப்படின்னா, திரேதா யுகத்தினுடைய காலம் ரொம்ப பெரிய காலம். 11 லட்சம் வருஷம் காலம். அது மொத்தம் காலம். திரேதா யுகத்தினுடைய காலம் இருக்கே 12 லட்சம் வருஷம் கிட்டத்தட்ட. ஏன்னா 4,32,000 வருஷம் கலியுகத்தினுடைய காலம். இதை 2ஆல பிரிக்கினா துவாபர யுகம், இதையே 3ஆல பிரிக்கினா திரேதாயுகம், இதை 4ஆவது பிரிக்கணும்னா கிருதயுகம். மொத்தம் கூட்டினோம்னா 43,20,000 வருஷம். ஒரு சதுர்யுகம், ஒரு 4 யுகம் முடிஞ்சதுன்னா 43,20,000 வருஷம் ஆகும். அப்ப ராமன் வாழ்ந்தது எவ்வளவு வருஷம்னா 11,000 ஆண்டுகள் ராமன் வாழ்ந்தான். 11,000 வருஷம் இருந்து இந்த லோகத்தை எல்லாரையும் அயோத்தியா பூரா அங்க இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பரிபாலனம் செய்து அதுக்கப்புறம் புறப்பட்டு போனான்னு சொல்றோம். அவ்வளவு உயர்ந்தவர். அப்ப அங்க இருந்தா நன்னா அலங்காரம் எல்லாம் பண்ணி சீதைக்கு தன்னோட பெண்ணு மாதிரி பார்த்துனாலும் இல்லையோ எல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணி அவளை இருந்தா, இது பார் சீதை, உனக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணியிருக்கேன், நீ தீர்த்தமே ஆடலைன்னா கூட 10 மாசம் நீ குளிக்கலைன்னா கூட இந்த அலங்காரம் குறையவே குறையாதுன்னு சொன்னாலும் இல்லையோ. அவ 10 மாசம் காட்டுக்கு போக முடியாது. 10 மாசம் காட்டுக்கு நீ 10 மாசம் குளிக்கலைன்னா கூட இப்படியே இருக்கும், நன்னா இருக்கும்னு சொல்லிவிட்டாவோ. 10 மாசம் அதனால காட்டுக்கு போனா அதுக்கு ஒரு தீர்த்தமே ஆடலை. அவ எப்ப சொன்னாலோ அதே நடந்து போச்சு. இப்ப அவ்வளவு தூரம் இருந்தாள். இருந்தபோது இப்ப ஒரு தாயை போல அந்த அனுசரணை பண்ணாலோ இல்லையோ. அதுக்கப்புறம் சொன்னா, நாய் எடுத்து எல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு இனிமே ராமனோடு சேர்ந்துகிறது அப்படின்னு சொன்னா, அந்த அத்திரியினுடைய ஆசிரமத்திலே அவர்கள் இருந்தார்கள். கொஞ்ச நாளைக்கு இருந்தான். அப்ப தாய்க்கோலம் செய்தேனோ, தாயை போல நான் ஒரு பாவனை செய்தேனா? செய்யலையே. தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயையை போலே அப்படின்னு சொன்னதுதான் இந்த 7வது வார்த்தை. இது ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே, தந்தை எங்கே அப்படின்னு சொன்னேனோ துருவனை போலே. துருவன் எல்லாருக்கும் தெரியும். துருவம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லுவோம். இது எங்கேன்னா பிரம்மாவனுடைய பிள்ளை. அவர்தான் சுவாயம்புவ மனு நீதி சாஸ்திரம்னு சொல்ல முடியும். இந்த சுவாயம்புவ மனு பிரம்மாவனுடைய பிள்ளை. அவருக்கு சதரூபைன்னு அந்த சுவாயம்புவ மனுக்கு கல்யாணம் ஆகுது. சதரூபைன்னு ஒரு பெண்ணோட. அவளுக்கு 2 பிள்ளை. ஒன்னும் அந்த 2 பிள்ளையிலே பிரியமரதன் உத்தானபாதன் 2 பிள்ளைகள். பிரியமரதன் உத்தானபாதன். அந்த 2வது பிள்ளை உத்தமபாதனுடைய பிள்ளைதான் அவனுக்கு கல்யாணம் ஆகுது. அவளுக்கு சுனீதி சுரீச்சின்னு 2 தர்மபத்தினிகள். பிரியமரதன் உத்தானபாதன். உத்தானபாதனுக்கு கல்யாணம் ஆகுது 2 மனைவிமார்கள், சுனீதி சுரீச்சி. மூத்தவ சுனீதி, சின்னவ சுரீச்சி. அவளுக்கு மூத்தவளுக்கு ஒரு பிள்ளைதான் துருவன், 2வதுக்கு பிள்ளைதான் உத்தமன் அப்படின்னு பேரு. இப்போ 2 பேரை கல்யாணம் பண்ணிட்டார், 2 தர்மபத்தினிகளை பண்ணிட்டார். ஆனா ஒருத்தர் மேல ரொம்ப ஆசை வச்சு ஒருத்தர் மேல உதாசீனம் படுத்துவதுங்கிறது மகாபாபம். பண்ணவே கூடாது. 2 பேரை கல்யாணம் பண்ணிட்டாச்சு, 2 பேரையும் ஒன்னா பார்த்துக்கணும். அப்ப அப்படி பார்த்து கொள்ளாத போது இருந்ததுன்னா ஒரு பாவமே சொல்லுது. அதுக்காக கைசிகமாக ஆத்தியத்துல ஒரு பாவமே சொல்லுது. ஒரு 2 பேரை கல்யாணம் பண்ணிட்டு ஒத்திய நல்லா வச்சுட்டு ஒத்திய சுமார வச்சுட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தினோம்னா அதோட பாவமே கிடையாது அப்படின்னு சொல்லுது. அப்ப இவன் பண்ணது அதுதான் பண்ணான். அதாவது உத்தமபாதன் இருக்கானே, அவன் என்ன பண்ணான், சுனீதிய கவனிச்சுக்கவே தள்ளி விட்டான். சுரீச்சியோட ரொம்ப ஆனந்தமா வாழ்ந்துருந்தான். அந்த உத்தமன்கிற பிள்ளையோட வாழ்ந்துருந்தான். திடீர்னு ஒரு நாள் வந்தான், துருவன் வந்தான். அப்போ அந்த சுரீச்சியினுடைய பிள்ளை உத்தமனை தன்னோட மடியில உட்காத்தி வச்சிருந்தான். அந்த உத்தமபாதன் அந்த ராஜா வச்சிருந்தான். இவன் அங்கேருந்து சின்ன குழந்தை தானே, துருவன் ஓடி வந்து அப்பாவோட மடியில போய் உட்காந்தான்.
இப்ப சுரிச்சி என்ன பண்ணா, அப்படி தள்ளி விட்டான். என் பிள்ளை தான் உட்காரணும், என் வயத்துல பிறந்திருந்தாதான் உனக்கு அப்பாவோட மடி, இல்லைன்னா போ அப்படின்னுட்டா. அப்பாவோட மடியில உட்கார்றதுக்கு உன் வயதில் பிறக்கணுமா அப்படின்ட்டு அந்த பிள்ளைக்கு ஒரே கோபம். அந்த கோபத்துல வெகுண்டு வந்தான். நேரம் வந்து கேட்டான், அம்மா என்ன அப்பா மடியில உட்காரக்கூடாதுன்னு சிறிய தாயார் சொல்றாளே, இது என்ன வழக்கம், இது என்ன அநியாயம்? நானும் உனக்கு தானே பிறந்தேன், நானும் அவருக்கு தானே பிறந்தேன், அப்ப ஏன் என்ன உட்காரக்கூடாதுன்னு சொல்றானா? அப்படியா, இது லோகத்துல அப்பா விடு, இந்த ஜென்மால அப்பா அவ்வளவுதானே, இந்த ஜென்மால அப்பா, இதுக்கு முன்னாடி அப்பா நமக்கு தெரியாது, அதுக்கு முன்னாடி அப்பா நமக்கு தெரியாது, இந்த ஜென்மாவில தாயும் தகப்பனும் இவர். சரி, லோகத்துக்கே ஒருத்தர் பிதா இருக்கார், லோகப்பிதான்னு சொல்லப்படுகிற வாசுதேவனை நோக்கி நீ தபஸ் பண்ணு. அப்ப நீ அவனையே நீ சேவிக்கலாமே. இந்த லோகத்து அப்பா உனக்கு வேணுமா? வேண்டாம், விடு. இவன் தானே, இவன் வராடி போறான், விடு. நான் லோகத்துக்கே பிதாவாக இருக்கக்கூடிய, எவ்வுயிருக்கும் தாயிருக்கும் வண்ணமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அந்த எம்பெருமான் வாசுதேவரையே நான் நோக்கி நீ தபஸ் பண்ணு அப்படின்னு அவனுக்கு சொன்னா. அப்ப போய் நாரதர்கிட்ட போய் கேட்கிறார், கேட்டுட்டு எனக்கு உபதேசம் பண்ணு. எதை உபதேசம் பண்ணணும்னா, எல்லாருக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய வாசுதேவனுடைய திருநாமத்துக்காக எனக்கு உபதேசம் பண்ணுன்னு சொல்ல. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தை உபதேசம் கேட்டா. இதெல்லாம் ஹரிவம்சத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் சொல்லி அவர் உபதேசம் பண்ணா. அவன் அப்படியே தபஸ் பண்றான். துருவன் நின்றுட்டு இருக்கான். முதல்ல 3 மாசம் முதல்ல ஒரு வேளை சாப்பிட்டான். அதுக்கப்புறம் ஒத்த காலில் நிற்கிறான். அதுக்கப்புறம் வெறும் காய்கறிகளை மட்டும் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் வெறும் தீர்த்தத்தை மட்டும் குடிச்சான். அதுக்கப்புறம் வெறும் காத்து மட்டும் குடிச்சுட்டு இருந்தான். காத்தை மட்டும் சுவாசம் பண்ணி கொண்டு இருந்தான். நின்றுட்டே இருந்தான். பார்த்தா லோகமே திண்டாடு போறது. இப்படி ஒரு தபஸ்வி இருப்பனான்னு கேட்டு இப்பதான் பெருமாள் பிரத்யட்சமானார். வாசுதேவன் வந்தார். வந்தவனே சேவிச்சான். எனக்கு வாசுதேவா, எனக்கு தோப்பனாருடைய மடி கிடைக்கவில்லைனா அதெல்லாம் ஒரு விஷயமா? லோகத்துல இருக்கக்கூடிய அப்பாவோட மடி கிடைக்கலைங்கிறது ஒரு பெரிய விஷயமா? வேண்டாம் அப்படின்னு சொல்லி, எனக்கு எப்பொழுதும் அழியாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை, உன்னை சேவிச்சுட்டே இருக்கும்படியான ஒரு இடத்தை கொடுன்னு பிரார்த்திக்க, உனக்கு ஒரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பிராப்தத்தை கொடுப்போம், எப்போதும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல. துருவன் அப்படிங்கிற துருவ நட்சத்திரத்தை பாருங்க. அதோ இருக்கு பாருங்க, நிலாவுக்கு பக்கத்துல அப்படி கீழே வந்தா அப்படி வந்தோடனே ஒரு பளிச்சுன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல முடியோ. அந்த மாதிரி ஒரு எப்போதுமா பகவான் வாசுதேவனை சேவிக்கும்படியாக, எப்பொழுதும் இருந்து கொண்டு சேவிக்கும்படியான ஒரு பிராப்தத்தை பெற்றான் துருவன். தந்தை எங்கே என்றேனோ துருவனைப் போலே, தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயைப் போலே, தந்தை எங்கே என்னேனோ துருவனைப் போலே. மேலே சொல்றா, 3 எழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவை போலே. 3 எழுத்து. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது திருக்கோளூர் பெண் பிள்ளையினுடைய ரகசியம். முதல்ல சொன்னது ஸ்ரீவில்லிபுத்தூர் பெண் பிள்ளை, அவ சொன்னதான ரகசியமாக இருக்கக்கூடிய திருப்பாவையை பார்த்தோம். இப்போ திருக்கோளூர் பெண் பிள்ளைங்கிற அந்த பெண் பிள்ளை ராமானுஜர் வாழ்ந்த காலத்தை ஊரை விட்டு வெளியில வந்தா. அப்பதான் இவங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நான் இதெல்லாம் பண்ணேனா பண்ணாத போது எனக்கு நம்ம வீட்டுல வீட்டுல சில டைலாக்லாம் விடுவோம் இல்லையோ. சொல்லும் போது நான் என்ன பண்ணேனா, நான் என்ன கொண்டு வந்தேனா, நான் அப்படி பண்ணேனா அப்படின்லாம் நம்ம சொல்லும் போது, அது மாதிரி இந்த பெண் பிள்ளை சொல்றா. என்ன, நான் பெருமாளை இப்படியெல்லாம் பூஜை பண்ணினேனா, அப்படி இருக்கும் போது எனக்கு பெருமையே இல்லையே, நான் ஊரை விட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த பெண் பிள்ளை. அப்ப 3வது சொல்றா, அதாவது 7, 8, இப்ப 9வது வார்த்தை என்னன்னா, 3 எழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவை போலே. 3 வார்த்தை, 3 எழுத்து, வார்த்தை கூட கூடாது, 3 எழுத்து. ஒரு ராஜாங்க. அந்த ராஜாவினுடைய அதவர்மன் ஒரு ராஜா இருந்தான். அவன் க்ஷத்திரிய வம்சத்துல வந்தவன். அவனுக்கு ஒரு பிள்ளை இருந்தான். பேர் என்னன்னு சொல்ல தெரியல. அந்த பேர் இருக்கான், ஒருத்தர் இருக்கான். ஏன் சொல்ல தெரியலேன்னு சொல்றேன்னு கேட்கணும். அது ஏன்னா அது இருக்கு, தனியா அது கதை இருக்கு. ஏன்னா 3 எழுத்து சொல்லியிருக்கான். ஒரு பிராமணன் ஒருத்தன் பிறந்திருக்கான்னா அவனுக்கு உண்டான கர்மாக்கள் எல்லாம் அவன் பண்ணணும். அவன் பண்ணலைன்னா அப்ப பிராமணனே கிடையாது. பிராமணன்னு சொன்னா 3 வேளை சந்தியாவந்தனம் அவசியமா பண்ணியே ஆகணும். 1 வேளை விட்டு போச்சு, 2 வேளை விட்டு போச்சு, 3 வேளை விட்டு போச்சுன்னா பிராமணியமே இல்லைன்னுட்டான். பிராமணத்தன்மையே கிடையாது. வெறும் பூணூல் வேணா மாட்டு இருக்கலாமே தவிர பிராமணத்தன்மை எப்போ வரும்னா அவன் சந்தியாவந்தனாதிகளை விடாம பண்ணணும். சந்தியாவந்தனத்தை விடுறோமோ இல்லையோ, நம்ம வேற எங்கேயோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோமோ இல்லையோ, அதெல்லாம் பண்ணக்கூடாது. முதல்ல சந்தியாவந்தனத்தை பண்ணுனா தான் அவனுக்கு பிராமணத்தன்மையே வரும். சரி, இப்ப இவன் க்ஷத்திரியனா இருக்கான். அப்ப பிராமணனிலே தாழ்ந்தவனாக இருந்தால் அவனை பிரம்மபந்துன்னு சொல்லுவான். அவனுக்கு பேர் என்ன? பிரம்மபந்து. ஏன்னா பிராமணன்ல நீச்சனாக இருக்கான்னு அர்த்தம். க்ஷத்திரியனா இருக்கான், சண்டை போடுற ராஜாவா இருக்கா, க்ஷத்திரிய ராஜா இருக்காள். இந்த க்ஷத்திரியரா இருக்கிறவள்ல அவள் நீச்சத்தன்மை, அதாவது தாழ்ந்த தன்மையோடு இருந்தா அவளுக்கு க்ஷத்ரபந்துன்னு பேரு.
இதெல்லாம் வித்தியாசம் இருக்கு. இந்த க்ஷத்திரிய ராஜா ஈவன் ராஜாவா வாழாம என்ன பண்றதுன்னா இருக்கிறவாளெல்லாம் ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருந்தான். சில பேருக்கு அதாவது பிஸியா இருக்கிறதுன்னு ஒரு விஷயம், இன்னொன்னு ப்ரொடக்டிவா இருக்கிறதுன்னு மற்றொரு விஷயம். பிஸியா இருக்கிறதுன்னு சும்மா இருக்கிறவள அத்தை பண்ணு இத்தை பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணு, அதை ஏன் வச்சு இதை ஏன் வச்சு இப்படியே சொல்லிட்டு உட்காந்துருப்பான். அது இருக்கிறவாள ஏமாத்துற விஷயம். ஏன்னா இவா பிஸியா இருக்கிற மாதிரியே காமிச்சிட்டு இருப்பா, அவ ஒரு காரியம் பண்ண மாட்டா. ஆனா ப்ரொடக்டிவா இருக்கணும், நல்லா காரியம் பண்ணோம்னா தானே போய் இறங்குவான். நானே போய் இறங்குறேன் பார், நானே ஏது சுத்தம் பண்றேன் பார், நானே வெள்ளை அடிக்கிறேன் பார், நானே உழுகிறேன் பார், நானே கொத்துறேன் பார், நானே களை வெட்டுறேன் பார் அப்படின்னு போவா சில பேர். இப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சும்மா இருக்கிறவாள சத்தம் போட்டே இருக்கிறது ஒரு விஷயம், தானே பண்றது ஒரு விஷயம். இப்போ இந்த 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 பையன் என்ன பண்ணான், அந்த க்ஷத்திரிய ராஜாவினுடைய பிள்ளை இருக்கிறவாளெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு, லோகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எங்க அப்பா ராஜா அப்படின்னு ரொம்ப தொந்தரவு பண்ணி அவனை பார்த்தாலே யாருக்குமே பிடிக்கல. அவ்வளவு தூரம் மோசமா நடந்து காமிச்சுட்டான். அவனுடைய சுபாவங்கள் அவனுடைய குணங்கள்லாம் ரொம்ப மட்டமா இருந்தது. இதனால யாரும் அவனை ராஜாவாவே ஏத்துக்க மாட்டான், அந்த அளவுக்கு போயிட்டான். இப்படி இருந்திருந்தான். ஒரு நாள் என்ன பண்ணா, இவனை நாட்டை விட்டு வெளியில கலத்தி விட்டான். இவன் ரொம்ப தொல்லை பண்றான், லோகத்து மக்களை எல்லாம் கெடுத்துட்டு இருக்கான், இவன் இருந்தான்னா நாடு வீணப்படும், அதனால இவனை வைக்கக்கூடாது, இவன் கலப்பு அப்படின்னு நினைக்கான். அடிச்சு விரட்டி விட்டா காட்டுக்கு போயிட்டான். காட்டுக்கு போனாலும் சும்மா இருக்கல, அங்கேயே வர்றவா போறவாளெல்லாம் தொந்தரவு பண்றது. தொந்தரவு பண்ணி அவளை போய் அவளை பிடுங்கி அவள்கிட்ட காசை பிடுங்கி சாப்பிட்டு என்னவோ பண்ணி அவளை அடிச்சு கொண்டு என்னென்ன காரியம் உண்டோ, தகாத செயல்கள் என்ன உண்டோ அத்தனையும் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் ஒரு ரிஷி வந்தார் அந்த பக்கமா. வர்றபோது அவர் ஒரு கிணத்துக்குள்ள போய், அதாவது ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல போய் தீர்த்தம் எடுக்கிறதுக்காக போனார். அப்படியே மயங்கி கீழ் விழுந்துட்டான். கீழ் விழுந்துன்னு இவனுக்கு என்ன தோணித்தோ தெரியல, பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான் கரையில. என்ன தோணித்தோ தெரியல, இவன் இது வரைக்கும் நல்ல காரியம் பண்ணதே கிடையாது ஆயுஸ்ல. அவன் என்ன பண்ணா, நேரம் ஒரு ரிஷி கீழ் விழுந்துட்டாரேன்னுட்டு கிடுகிடுன்னு ஓடினான். ஓடி அவரை தூக்கினான். தூக்கி தான் மடியில படுக்க வச்சான். படுக்க வச்சுட்டு அவருக்கு தேத்தத்தெல்லாம் எடுத்து தெளிச்சான். தெளிச்சுட்டு அவருக்கு தீர்த்தம் கொடுத்தான். சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே அவர் கேட்டார், ஐயா நீ யாருப்பா, எனக்கு உதவி செஞ்சிருக்கே, நீ யார் அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி நான் ராஜாவா இருந்தேன், எங்க அப்பா ராஜாவா இருந்தா, ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சுபாவம் எனக்கு, நான் இப்படித்தான் இருந்தேன், அதனால என்னை அடிச்சு விரட்டி விட்டா, நான் இங்க வந்துட்டேன், இங்கேயும் இதே காரணம் தான் பண்றதுன்னு பொய் சொல்லவே இல்லை, உண்மையே சொன்னான். இந்த மருத்துவர் இடத்துல போய் பொய் சொல்லக்கூடாது, வக்கீல்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. இப்ப இவன் என்னமா ரிஷிட்டையும் பொய் சொல்ல. அவன் என்ன பண்ணான், நான் இந்த மாதிரிலாம் தகாத காரியங்கள் பண்ணிவிட்டேன், இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஐயா இப்படிலாம் பண்ணாதே, இதெல்லாம் நல்லதில்லை, உன்னுடைய புனர்ஜென்மம் ஒரு ஜென்மம்னு வந்ததுன்னா நீ ஏதாவது புழுவா பூச்சியா போறப்ப, அப்பன்னா அது எப்படி பகவானை பத்தி பக்தி பண்ண முடியும்? புழுவா பூச்சியா பிறந்தா பக்தி பண்ணுமா? நாய் போயின்றது, அது பக்தி பண்ணுமோ? ஆடு போயின்றது, பக்தி பண்ணுமோ? அதுக்கு என்ன தெரியும்? ஒண்ணு சாப்பிடும், இன்னும் இனப்பெருக்கம் பண்ணும். இது ரெண்டு தான் பண்ண தெரியும், வேற எதுவும் தெரியாது. சாப்பிட தெரியும், இனப்பெருக்கம் பண்ணும், இவ்வளவுதான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. நமக்கு அப்படியா? இல்லையே. நம்ம பெருமாளுக்கு காலம் பிறந்திருக்கிறோம், தீர்த்தமாடுறோம், பெருமாளை சேவிக்கிறோம், பூஜை புனஸ்காரம் பண்றோம், பெருமாள் எல்லாம் பண்றோமே நம்ம. அப்ப அதுகளுக்கு விலங்குன்னு சொன்னா அது ரொம்ப அனாதியான பாபங்களை செய்திருந்தா தான் விலங்கா பிறக்கும், ஒரு செடியா பிறக்கும், ஒரு புழு பூச்சியா பிறக்கும். இதெல்லாம் பாபங்கள் நிறைய பூர்வ ஜென்மத்துல இருந்தால் இந்த மாதிரி வாய் பேச முடியாத இருக்கக்கூடிய பல தாழ்ந்த ஜென்மங்களாக பிறப்பதான். ரொம்ப பாபங்கள் அப்படின்னு பண்ணக்கூடாது, தெரிஞ்சோ தெரியாமோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியலையோ, எதுக்கா? அதற்காகத்தான். அப்ப அப்படிலாம் இருந்தேன், அதனாலதான் இந்த மாதிரி கட்டம் வந்தது சொன்னா, இப்படிலாம் பண்ணாதே, உனக்கு புனர்ஜென்மம்னு ஒண்ணு வந்ததுன்னா ரொம்ப கட்டப்படுவே, வேண்டாம், நரகத்துல தள்ளிடுவா, ரொம்ப கட்டப்படணும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, எனக்கு நான் நல்லது சொல்லி தரேனே, நீ கேட்டுக்கோயேண்ணா. அதெல்லாம் எனக்கு சரி வராது சாமி, அதெல்லாம் ஒன்றும் வராது, நீங்க வேணா சொல்லுங்கோ அப்படின்னா, நீ பண்ற காரியத்தை பண்ணிட்டே இரு, உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் இந்த 3 எழுத்தை சொல்லி தரேன், அதை சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய பாவங்கள்லாம் போகும் அப்படின்னு சொல்ல, அவன் அதை கேட்டுண்டா என்ன 3 எழுத்துன்னு பார்க்கணும். கோவிந்தான்னு சொன்னாலும் 3 தான். கோவிந்தானா அதுல இல்லையே, கோவி இந்தான்னு வருதுன்னா, கோங்கிற சப்தம் ஒண்ணுதான், விந்துன்னு சொல்ற ஒரு சப்தம் ஒண்ணுதான், தான்னு சொன்னா ஒண்ணுதான், ஸ்ரீதரா ஸ்ரீதரா மாதவா 3 தான். அப்ப பெருமாளை பத்தி திருநாமங்களை ஒரு உபதேசம் பண்ணிருக்கார். இது அப்படியே ஆழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் திருமாலையில வச்சுட்டார். மொய்த்தவல் வினையில் நின்று 3 எழுத்துடைய பேரால் க்ஷத்திரபந்து மன்னே பராங்கதி கண்டுகொண்டான், இத்தனை எளியனானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெத்துமன்னோ பிறவியுள் பிணங்குமாறே. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். மொய்த்த வல்வினை, வல்வினைனா ரொம்ப பாபம்,
பாபத்தோட மொய்த்தவள் வினையில் நின்று மூன்றெழுத்து உடைய பேரால். இந்த கதை இது சரித்திரத்துல இருக்கக்கூடிய கதையை ஆழ்வார் அப்படியே தமிழ்ல சொல்றார். மொய்த்தவள் வினையுள் நின்று மூணெழுத்து உடைய பேரால். மூணு எழுத்துன்னு சொல்லிருக்காரு தவிர என்ன எழுத்து மூணு எழுத்துன்னு சொல்லலை. அப்ப சீதராவா இருக்கலாம், மாதராவா இருக்கலாம், கோவிந்தாவா இருக்கலாம். அப்ப அவ்வளவு உயர்ந்த திருநாமத்தை சொல்லி மூணெழுத்துடைய பேரால் கத்திரபந்து, அதுதான் க்ஷத்ரபந்து. க்ஷத்திரியனிலே தாழ்ந்தவனாக இருக்கக்கூடியவன் க்ஷத்ரபந்து. அப்ப இத தமிழ்ல சொல்லணும் இல்லையோ, கத்திரபந்து மன்னே பராங்கதி கண்டு கொண்டான், நல்ல கதியை சென்றடைந்தான். இவ்வளவு சொல்லிட்டே இருந்தானா பெருமாள் திருநாமத்தை சொல்லிட்டே இருந்தானோ இல்லையோ, இந்த ரிஷி சொல்லி கொடுத்தாரோ இல்லையோ, சொல்லிட்டே இருந்தான். சொல்லிட்டே இருந்தவன் நல்ல கதி அடுத்த ஜென்மா பிறந்தானோ இல்லையோ, நல்ல ஜென்மாவா பிறந்தான். நல்ல ஜென்மாவா பிறந்து பெருமானை உபாசனம் பண்ணி பெருமாளுடைய திருவடியே போய் சேனான்ங்கிறது சரித்திரம். அப்ப மூணெழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவை போலே. அதுக்கப்புறம் முதலடியை பெற்றேனோ அகலியை போலே. இது ராமாயணத்துல வர்ற கதை. அகலியை, அகல்யாவுடைய சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். கௌதம ரிஷி முதலடியை பெற்றேன். முதல் அடினா பெருமானுடைய திருவடி தான் முதல் அடி. பெருமானுடைய திருவடிகள் முதலடி. முதலடியை பெற்றேனோ அகல்யை போலே. அகல்யை யாரு? கௌதம மகரிஷி. அந்த மகரிஷியினுடைய தர்மபத்தினிக்கு அகல்யான்னு பேரு. அவ இருக்கா ஒரு ரிஷி, அவர் இருக்கார், ஒரு ஆசிரமம் பண்ணிட்டு இருக்கார். இந்த இந்திரனுக்கு ஒரு ஆசை வந்துருக்கு, விபரீதமான ஆசை. இந்த ரிஷியனுடைய பத்தினியோடு புணர வேண்டும்னு ஒரு ஆசை வந்துருக்கு. அவன் என்ன பண்ணான், ரிஷி மாதிரியே வேஷத்தை போட்டான். தான் தன்னுடைய சரீரத்தை மாற்றிக்கொண்டான், சொரூபத்தை மாத்தினுட்டான். இவர் காரத்தால போய் தீர்த்தமாடுறதுக்காக விடிகாலத்தால புறப்பட்டு போறார். இவன் உள்ள வந்துட்டான். இப்பதானே போறார், அதுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு அவளுக்கு தெரியல. அவளோடு சேர்ந்து கௌதம மகரிஷி போலேயே சொரூபத்தை வைத்துக்கொண்டு அகல்யாங்கிற அந்த தர்மபத்தினியோடு புணர்ந்தான். அவளுக்கு ஏதோ புத்தி பேதலிச்சு போச்சு, ஏதோ பண்ணிட்டான். ஆட்சி முடிஞ்சது. இவன் வெளியில வர்றதுக்குள்ள ரிஷி வந்துட்டார். உள்ளுக்குள்ள வந்த உடனே பார்த்துட்டார், நடந்தது புரிந்தது. அப்படியா, உனக்கு ரொம்ப மேலாதான உனக்கு ஒரு ரோகம் வரட்டும், நீ உன்னுடைய சுய ரூபத்தையே இழந்து போவாய் அப்படின்னு இந்திரனை சபிச்சுட்டான். இந்திரனுக்கு சாபம் கொடுத்தான். மேல அகல்ய நீ படுத்திருந்தியோலையோ, உனக்கும் சொல்றேன் கொடு, நீ இந்த இடத்திலேயே இந்த ஆசிரமத்திலேயே துகளாக இருப்பாய். கல்லுன்னு ஒரு இடத்துல சொல்லதுண்டு, கல்லா போயிடான்னு சொல்லதுண்டு. துகளாக இருந்து மறைந்தே கிடப்பாய்னா இந்த மாதிரி ஒரு வஸ்து, இந்த மாதிரி ஒரு பலகை, இந்த மாதிரி ஒரு கல், இதெல்லாம் இருந்தா இதெல்லாம் ஞானம் இல்லாத வஸ்துக்கள்னு பேரு. நமக்கெல்லாம் ஞானம் இருக்கு, பகவானை பத்தின ஞானம் இருக்கு, உலகத்துல நல்லது கெட்டது ஞானம் இருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியறது. நல்லது கெட்டது, தீயது நல்லது, இதெல்லாம் நமக்கு உண்டு. ஆனா இந்த கல்லுக்கும் கட்டைக்கும் ஏதாவது உண்டா? ஞானம் உண்டா? இதுக்கு பேரு அச்சித் பதார்த்தங்கள்னு பேரு. அச்சித்தன்னா ஞானம் இல்லாததுன்னு பேரு. இதுக்கு வந்து இங்க இருக்க பலகை, இது இருக்கு, இதுக்கெல்லாம் ஞானம் உண்டா? இப்போ ஒரு பேஷண்ட் இருக்கா, இவர் பேசுறது நான் சொல்றதுனாலதான் இவரால் பேச முடியுது, இல்லைன்னா பேசவே முடியாது அப்படின்னு இது நினைச்சுக்குமா? தெரியாது. ஆனா இதுக்கெல்லாம் ஞானம் இல்லை. பகவானை எப்படி பக்தி பண்ணும்? அதுக்காகத்தான் தாழ்ந்த ஜென்மாவா பிறந்துட்டா கஷ்டம் இல்லையோ, அது இல்லாமல் நல்ல உயர்ந்த மனுஷ ஜென்மாவா நம்ம எல்லாம் பிறந்திருக்குமே, பகவானை பக்தி பண்ண வேணும். அதுக்காகத்தான் இந்த ஜென்மா. போன ஜென்மால ஏதோ நல்லது பண்ணதுனாலதான் இங்க வந்து பிறந்திருக்கோம், நல்ல ஜென்மாவா மனுஷனா பிறந்திருக்கோம், பெருமாளை பக்தி பண்றோம். அப்படி இருக்கிற போது அந்த மாதிரி அச்சித்தா ஒரு கல்லா போடு அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே கல்லாரு. அப்ப அவர் சொல்றா, உனக்கு சாப விமோசனம் எப்ப தெரியுமா ஏற்படும்? பகவான் நாராயணன் அவன் தானும் ராமனாக அவதாரம் பண்ணுவான். அப்ப காட்டுக்கு வருவான். காட்டுக்கு வருகிற பொழுது அவனுடைய திருவடியினுடைய ஸ்பரிசம் உனக்கு படுகிற பொழுது உனக்கு புனர் ஆவேசம் ஏற்படும். அப்பதான் நீ திரும்ப அகல்யா வருவாய், உனக்கு எல்லா பாவமும் போகும், அதுக்கப்புறமா நீ மோட்சத்துக்கு வந்து சேருவாய்ன்னு இந்த சாபத்துல சொல்லிட்டாருதான். ரிஷி சொன்னவன் பழிச்சிருமோ இல்லையோ, ஏன்னா அவ்வளவு தபஸ்வி. அவர்கள் தபஸ் பண்ணி எம்பெருமான வைத்துக் கொண்டிருக்கிறவர்களாலே சக்தி. அதனால சொல்லிடுறார். இது நடந்தது. அப்புறம் ராமன் எல்லா இடங்களுக்கும் காட்டுக்கெல்லாம் போயிட்டு வரார். கௌதம மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு வந்தார். அகல்லி அங்க கல்லா இருந்தா, பெண்ணாக இருந்தாள். அவள் அப்படி தன்னுடைய திருவடியாலே ஸ்பரிசித்தார். எழுந்து பெண்ணாக நின்றாள்னு சொன்னாலே, அந்த மாதிரி முதலடியை நான் பெற்றேனா? முதலடியை பெற்றேனோ அகல்யை போலே. அந்த அகல்ய மாதிரி நான் முதலடியை பெற்றேனா? பெறவில்லையே. அப்படி பெறாத போது நான் எதற்காக திருக்கோளூரிலே வாசம் பண்ண வேண்டும்? நான் ஊரை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொன்னது இந்த வார்த்தை. அதுக்கப்புறமா பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே. பிஞ்சாய் பழுக்கிறது லோகத்துல வேற விதமா சொல்லுவோம். ஆனா பிஞ்சாய்வ பழுத்தான்னா என்ன அர்த்தம்னா,
சிறு குழந்தையாக இருக்கிற போதே ஞானத்தை பெற்றாள். எத்தனை பேருக்கு 5 வயசுல ஞானம் வரும்? 5 வயசுல ஞானம் வரும்னா ரொம்ப வசதியோ இல்லையோ. ஏன்னா இவனுக்கு ஞானத்தை பெறதுக்கு, ஞானம்னு சொல்றது ஏதோ நம்ம இந்த ஆங்கில எழுத்துல படிப்பு கொண்டிருக்கா பத்தியா, அந்த பேச்சே இல்லை. அதெல்லாம் ஞானம் அல்ல. அதெல்லாம் ஏதோ சாப்பிட்றதுக்கு ஏதோ உபயோகமா இருக்கு, அவ்வளவுதான். ஆனா சாப்பிடுவதற்கு உபயோகம் அந்த படிப்பெல்லாம். ஆனா உஜ்ஜீவனம், உய்யுமாறு எண்ணி பாசனம் இருக்குல்ல, எம்பெருமானுடைய திருவடிகளை போய் சேருவதற்கு நமக்கு எந்த படிப்பு உபயோகம்னா இந்த படிப்பு தான் உபயோகம். இந்த படிப்பு இருந்தா தான் பகவானை தெரிந்து கொண்டு, அவன் இருக்கக்கூடிய இடத்தை தெரிந்து கொண்டு, அவனுடைய கல்யாண குணங்கள் என்ன என்பது புரிந்து கொண்டு, அவன் எனக்கு என்ன செய்ய போகிறான் என்கிற உபகார ஸ்மிருதி தெரிந்து கொண்டு, அதுக்கப்புறமா அவனை உபாசனம் பண்ணுவோம். அவனை உபாசனம் பண்ண பிற்பாடுதான் நமக்கு நல்ல கதி கிடைக்க போகிறது, பராங்கதி கிடைக்க போகிறது. அதனாலதான் இந்த படிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்றான். பக்தி பக்தி பக்திங்கிறது என்னன்னா, பக்தின்னா நம்ம ஏதோ சந்நிதிக்கு போறது, கோயிலுக்கு போறது, பெருமாளை சேர்க்கிறதுன்னு இல்லை. பக்திஷ்ய ஞான விசேஷா. பக்திங்கிறது என்ன தெரியுமா? ஞானத்தினுடைய முதிர்ச்சி தான் பக்தி. இது ஞானம், பகவானை பத்தின ஞானத்தினுடைய முதிர்ச்சிக்குத்தான் பக்தின்னு பேரு. அந்த முதிர்ச்சி யாருக்கு இருந்ததுன்னா ஆண்டாளுக்கு இருந்தது. ஒரு ஒரு 10 பேர் இருக்கா, 10 பேர் இருக்கா, அந்த 10 பேருக்கு 6மே குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒருத்தருக்கு தான் குழந்தை. 6 பெரியாழ்வார், 10 ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்களுக்குள்ள இவர் ஒருத்தருக்கு தான் குழந்தை இருந்தது. இந்த பெண் பிள்ளை அத்தனை பேருக்கு இருக்கக்கூடிய ஞானத்தினுடைய மிகுதி யாருக்கு இருந்ததுன்னா ஆண்டாளுக்கு இருந்தது. அதனாலதான் பெருமானை துதிக்க வேணுங்கிற ஆசை 5 வயசுலயே வந்தது. மிச்ச ஆழ்வார்கள்லாம் நிறைய பேர் இருந்தா. முதலாழ்வார்கள்லாம் நிறைய வயசு, 100 வயசு இருந்தா. திருமிஷை ஆழ்வார் 4700 வருஷம் இருந்தார். நம்ம ஆழ்வார் 32 வருஷம் இருந்தார். குலசேகர ஆழ்வார் 100க்கு மேலே, பெரிய ஆழ்வார் 87க்கு மேலே, திருமங்கை ஆழ்வார் 100 வயசுக்கு மேலே. எல்லாரும் வயசாகி போய் பகவான் மேலே பக்தி பண்ணினார்கள். ஆனா ஆண்டாளோ சிறு குழந்தையா பக்தி பண்ணாலோ, அவள் பெருமானை போய் சேர வேணும், கண்ணன் பெருமானோடு நானும் சேர்ந்து அவனோடு ஆனந்தப்பட வேணுங்கிற ஆசைப்பட்டாலோ இல்லையோ. அந்த பக்தி யாருக்கு ஏற்பட்டதுன்னா சிறு குழந்தையாக இருந்து இவளுக்கு ஏற்பட்டது. அதனாலதான் பிஞ்சாய்ப்படுத்தேனோ ஆண்டாளை போலே. பிஞ்சாய்ப்படுத்தேன் சின்னதா இருக்கு, ஆனா மூர்த்தி சின்ன சுவாமி, கீர்த்தி பெருசு, சொல்லமா இல்லையா? அதை போலத்தான் இவள் சின்னவளாக இருந்தால் எல்லாரை விட காட்டிலும் உயர்ந்த ஞானத்தோடு இருந்தபடியினாலே பிஞ்சாய்ப்படுத்தேனோ ஆண்டாளை போலே. மேல சொல்றார், எம்பெருமான் என்னேனோ பட்டர்பிரானை போலே. எம்பெருமான் ஏன்னா மதுரையிலே வல்லபதேவன் அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னவன் இருந்தான். அவனுக்கு திடீர்னு சந்தேகம் வந்தது, இந்த உலகத்துக்கே பரதத்துவம் யார் அப்படிங்கிற சந்தேகம் வந்தது. அந்த விசாரம் பண்றதுக்காக எல்லா ராஜாக்கள், எல்லா வித்வான்களையும் கூப்பிட்டு மதுரைக்கு வாங்கோ, விசாரம் பண்ண வேணும் அப்படின்னு சொன்னா. அப்ப பகவான் அந்த பட்டர்பிரான் பெரியாழ்வாருடைய கனவுல வந்தார். அவருக்கு புஷ்பம் தான் பெருமாளுக்கு கைங்கரியம், புஷ்ப கைங்கரியம் தான் பண்ணுவார். அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கார். அவருடைய கனவுல வந்து நீர் வந்து சேரும், அந்த வல்லபதேவனுடைய அரசவைக்கு வந்து சேரும், அங்க வந்து இந்த விசாரத்துல கலந்து நுட்டீர்னா நீர் சொல்லிடுவீர், நான் தான் பரதேவதை என்பதை எல்லோருக்கும் தெரியும்படியாக செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பெரியாழ்வார் சொன்னார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் சுமார புஷ்பம் தான் பறிப்பேன், எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னா. புஷ்பம் மட்டும் நீ பறிக்கிறதா நினைச்சிட்டு இருக்கியா? நான் கையை கொடுத்தா தானே நீ பறிக்க முடியும், ஏன்னா உனக்கு ஞானத்தை கொடுத்தா தானே நீ பண்ண முடியும். புஷ்பம் பறிக்கிறது மட்டும்தான் தெரியும்னா. அப்ப புஷ்ப கைங்கரியம் பண்றதுன்னா ரொம்ப சுலபம், அது நீயா பண்றதா நினைச்சிட்டு இருக்கியா? படியே பேசிட்டே இருக்கும், திடீர்னு நாக்கு இழுத்துருக்கணும், எங்க சொல்ல போறோம் தெரியாது. அடுத்த க்ஷணம் என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. அது தெரியாத போதுதான் நம்ம பரமபக்தியோடு பகவானே எல்லாம்னு சொல்லி கொண்டுள்ளோம். அப்ப பெரியாழ்வாரை கூப்பிட்டார், அங்க போன போது அங்க எல்லாருக்கும் முன்பா இது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது, திடீர்னு நிறைய பேச ஆரம்பிச்சுட்டாராம் பெரியாழ்வார். நிறைய பேசுறார். வல்லபதேவனுடைய அரசவையிலே பகவானை பத்தின பிரமாணங்கள் பூரா சொல்லி, ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி சொன்ன உடனே அவருக்கு ஒரே ஆனந்தமா படுத்து. ஆருக்கு? அந்த வல்லபதேவனுக்கு ரொம்ப ஆனந்தம் ஏற்பட அவருக்கு 1000 பொற்கிழி, நல்ல பொற்கிழி. அதனாலதான் கிழியறுத்தான் அப்படின்னு பல்லாண்டுக்கு சொல்லும் போது, தனியன் சொல்லும் போது கிழி அறுத்தான், அதை ஆனை மேல உட்காத்தி வச்சு அவருக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆனை மேலே அமர்த்தி வைத்து அவரை போய் நன்னா பரிகாரங்கள்லாம் கொடுத்து போய் அந்த பொற்கிழி இருக்குவார், அதை அறு அப்படின்னு சொல்ல, அப்பதான் அதை அறுத்தார். ஏன்னா ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது, 4 பேர் பாராட்டுறான்னா அந்த தாய்க்கு பார்க்கணும்னு எவ்வளவு ஆசை இருக்கும். ஈன்னவழுதில் பெரிது வைக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு தமிழை சொல்ல. அந்த மாதிரி பெரியாழ்வாருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுன்னு பெருமாளுக்கு ஒரே ஆனந்தம். நான் நேரம் வந்து பார்க்கணும்,
என் பிள்ளைக்கு நல்லது நடக்கணும், நான் தானே சொல்லியிருக்கேன், வந்து பார்க்கணும் அப்படின்னு கருட வாகனா ரூட்டனாக பெருமாள் வந்துட்டார். நேரம் எல்லாருக்கும் முன்னாடி வந்துட்டார். இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? பெருமாளே எனக்கு 1000 பொற்கொழி, இன்னொரு 1000 பொற்கொழி கொடுன்னு நம்ம கேட்டுருவோம். ஆனா பெரியாழ்வார் என்ன கேட்டார்னா, இந்த லோகத்துல போய் நீ நேரம் வந்திருக்கியே, உனக்கு திருஷ்டி தோஷம் போட்டுட்டா என்ன பண்றதுன்னு ஆச்சரியப்படுறாரு. நம்ம என்ன கேட்போமா? நம்ம பெருமாள் விழுந்துச்சு, அப்பா பெருமாளை சேவிச்சேன்னு ஒரே ஆனந்தம் ஏற்படும். ஆனா பெரியாழ்வார் என்ன பண்ணாருன்னா, பெருமாளை இந்த லோகத்துல நீ எதுக்காக வந்த உனக்கு திருஷ்டி தோஷம் ஒட்டுறதா அப்படின்னு பெருமாள் மேல ஒரு பரிவு. நமக்கெல்லாம் பெருமாள் வேற பரிவு வருமானா வராது. ஆனா ஆழ்வார், மத்த ஆழ்வார்களுக்கு பரிவு வருதானா வந்தது. எப்படி வந்ததுன்னா, எனக்கு மோட்சம் உண்டுங்கிற பரிவு ஏற்பட்டதே தவிர உனக்கு ஏதாவது வந்துடுங்கிற ஒரு பரிவு ஏற்பட்டதான மிச்ச ஆழ்வார்களுக்கு எல்லாம் வரல. ஆனா அந்த பரிவு ஏற்பட்டது யாருக்குன்னா பெரிய ஆழ்வாருக்கு ஒருத்தர் தான். மங்களாசாசனத்திலே மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தானன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் அப்படின்னு மாமுனிகள் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மத்த ஆழ்வார்கள்லாம் பெருமாள் நேரம் வந்துட்டா மோட்சம் கொடுன்னு கேட்டுருவா. ஆனா பெரியாழ்வார் மாத்திரம் என்ன பண்ணாருன்னா, எனக்கு நீ இந்த லோகத்திலே வந்து சேர்ந்தாள், உனக்கு கட்டம் ஏற்றுமே, திருஷ்டி தோஷம் பட்டுடுமே அப்படின்னு பரிதவிப்புப்பட்டவர் யாருன்னா பெரியாழ்வார். அதனாலதான் அவருக்கு பெரியாழ்வார்னு பேரு. பட்டர் பிரான் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஞானத்திலே முதிர்ந்தவர்னு அர்த்தம். அதனாலதான் கோயில்ல கைங்கரியம் பண்றால பட்டர்ங்கிறாலும் இல்லையோ, பட்டாச்சாரியர் சொல்லலாம் இல்லையோ, ஞானத்திலே முதிர்ந்தவர்களைத்தான் பட்டர் அப்படின்னு சொல்லுவா. இப்ப ஸ்ரீரங்கத்துல போனோம்னா பராசர பட்டர், வேதவியாச பட்டர், ஸ்ரீனிவாச பட்டர் அப்படின்னு சொல்லுவா. என்னன்னா பட்டர் வீரான்னா ஞானத்திலே, பகவத் ஞானத்திலே முதிர்ந்தவர்களை பட்டர் அப்படின்னு சொல்றோம். எம்பெருமான் என்னேனோ, பெருமாளே நீ வந்துட்டியோ, உனக்கு திருஷ்டி தோஷம் போட்டா என்ன பண்றதுன்னு பரிதவிச்சாரோ இல்லையோ, எம்பெருமான் என்னேனோ பட்டர் வீரானை போலே அப்படிங்கிறது அடுத்த வார்த்தை. 12 வார்த்தைகள் பூர்த்தி ஆயிடுச்சு. இன்னையோட 12 வார்த்தை முடிஞ்சு வச்சு அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இன்னைக்கு இத்தோட நிறுத்திக் கொள்கிறேன். உயுமாறெண்ணி உகந்துங்கிற பாசுரத்தினுடைய அர்த்தம் பார்த்தோம். ஒரு 6 வார்த்தைகள் திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியத்தினுடைய வார்த்தையை பார்த்தோம். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்கள் நாளை இந்த கோட்டிகளை விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்பொழுது ஆண்டாள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஸ்ரீமதே ரமஜா மாத்ரு முனீந்திரா மகாத்மனே ஸ்ரீ ரகவாசினி துயாது நித்திய ஸ்ரீ நித்தியமாக. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யங்கிரிசகள் வெளிரோ ஆர்கடல் பையத்து என்ன அரமனடிபாடி எய்யொன்னோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோ செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதோம் ஐயமும் பிச்சையுமாந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோரம்பாவாய். அண்டாள் திருவடிகளே சரணம்.